திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் சார்பாக வருகின்ற அனைத்து தாய்மார்களையும் பெரியோர்களையும் நல்லோர்களையும் வருக வருக என திருமங்கலம் ரோஸ் அரிமாசத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். முதலாவதாக சங்க பொறுப்பாளர்களை மேடைக்கு அழைத்த நிகழ்ச்சி நடைபெறும். நமது சங்கத்தின் பொருளாளர் டி பழனிமுத்துக்குமாரன் அவர்களை அறம் நிறைந்த கரகோஷத்துடன் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சங்கத்தின் செயலாளர் அரிமா ஏ விஜயபாண்டி அவர்களை அரங்கத்தின் கரகோஷத்தோடு அன்போடு அழைக்கின்றோம். சென்ற வருடம் சிறப்பாக செயல்பட்டு அரிமா சங்கத்திற்கு பெருமை சேர்த்த மதிப்புக்குரிய தலைவர் லயன் ஐ சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கொடி வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு செய்ய வருகின்றிருக்கும் வட்டார தலைவர் எஸ் இமானுவேல் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். அடுத்தபடியாக நெட்ஃபிளிக்ஸ் மண்டல தலைவர் KR பூசைத்தேவர் துறை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக LCF ஒருங்கிணைப்பாளர் திண்டுக்கல் BMJF அரிமா டாக்டர் P விமல்குமாரை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக CIT மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் BMJF அரிமா K சுப்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பான அழைப்பினை ஏற்று அமைச்சரவை சார்பாக வருகின்றிருக்கும் மாவட்ட அமைச்சரவை துணை பொருளாளர் லயன் K ராதாகிருஷ்ணன் அவர்களை அரங்கின் கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றோம். சங்க நிர்வாகிகளையும் புதிய உறுப்பினர்களையும் பதவி பிரமாணம் செய்ய வருகின்ற நூற்றாண்டு கண்ட எங்களது அன்பிற்கினிய திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் முத்தாய்ப்பாய் வழங்குகின்ற MGF அரிமா இன்ஜினியர் A அறிவழகன் மாவட்ட ஆளுநரை அன்போடு உங்களது அரவணது கரவொலியுடன் அன்போடு வருக 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 என அழைக்கின்றோம். லைன்ஸ் கூட்டம் இப்போது தொடங்க இருக்கின்றது. கூட்டத்தை லயன் ஏ சுந்தரம் அவர்கள் துவக்க வைக்க அன்போடு அழைக்கின்றோம். விசாலாட்சி பாலராஜ் அவர்கள் இப்பொழுது கொடி வணக்கம் நிகழ்வுரை நிகழ்த்துவார்கள். அரிமாவின் கொடி வணக்கத்தை முன்னிட்டு உலக அரங்கிலே உயர்ந்து நிற்கின்ற அரிமா சங்கத்தின் கொடி வணக்கத்திற்கு திருமணம் மக்களாகிய முதியோர்களும் பெரியவர்களும் மாணவர்களும் எழுந்து நின்று கொடி வணக்கத்திற்கு மரியாதை செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரிமாக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டு கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள் KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம்.
நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510 கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டு கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டொளி வீசி பறந்திடச் செய்வோம். ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக அரிமா வழிபாடு திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவரும் இந்நாள் ஒருங்கிணைப்பாக தெரிகிற இந்த சங்கத்திற்கு உறுதுணையாக நின்று எங்களோடு தோள் கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மீனாள் சிவராஜன் அவர்கள் இப்பொழுது அரிமா வழிபாடு உரை நிகழ்த்துவார்கள். லயன்ஸ் வழிபாடு. நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்த எண்ணியும் இனிமையான காலங்கள் கழிக்கவும், பாடவும், வேடிக்கைகள் பங்கு பெறவும், சிறந்த சிந்தனை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்து குறித்து இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என உணர்கிறேன். அன்றாட பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது விடுதலை, விவேகம், நாட்டின் பாதுகாப்பு என்பவனை நினைவில் நிறுத்தி கொண்டு நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி. உலக அமைதி வேண்டி ஒரு நிமிடம் மௌன அனுசரிக்கப்படுகிறது. முன்னாள் மாவட்ட ஆளுநர் பேராசிரியர் PMGF அரிமா என் ஜானகிராமன் அவர்களின் மறைவிற்கும், மாவட்ட முதல் துணை ஆளுநர் அரிமா டாக்டர் என் ஆர்வம் அவர்களின் துணைவியார் திருமதி ராசாத்தி அவர்கள் மறைவிற்கும் ஒரு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்படுகிறது. நன்றி. வரவேற்புரை வழங்க நமது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் பட்டய தலைவர் MJF அனிதா பால்ராஜ் அவர்களை வரவேற்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் பதவி ஏற்புலாவை முன்னிட்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அடிப்படையிலே இந்த பகுதி வட்டாரத்திலே மிகச் சிறப்பாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டும் தோழமையும் கொண்டு மிகச் சிறப்பான கவர்னின் வழிகாட்டுதலின்படி சேவை பணிகளே எங்களது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. முக்கியமாக மருத்துவமனையிலும் சரி, காவல்துறையும் சரி, அரசு பள்ளி நிர்வாகத்துக்கும் சரி, தொடர்ந்து பணி செய்வதே எங்கள் கடமையாக நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். பெரிய பெரிய கிண்ண சாதனைகளை எங்கள் சங்கத்தின் சார்பாக அண்ணா நகர் ராணுவ வீரர் ராமர் அவர்களுக்கு சிட்டப்ஸ் என்ற ஒரு சாதனை விழாவினை செய்து உலக அரங்கிலே திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் உயர்ந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து மகப்பேறு நிலையம் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு நமது மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவமனைக்கு நமது மருத்துவமனை டீம் ராம்குமார் அவர்கள் வேண்டுகோள்படியும் திருமங்கலம் நகராட்சி ஆணையாளர்
வேண்டுகோளின்படியும் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் பெருமான புதுப்பிக்கும் வேலை பணிகளை செய்து மத்திய அரசு சார்பில் அது உயர்ந்த கிரேடு ஒரு நிலைமையை அடைந்து அங்கே பணியில் இருந்த அனைவருக்கும் சேவை தோன்றி கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் அளவிற்கு அங்க மக்கள் பணி செய்திருக்கின்றோம். பணிகள் செய்வது திருமண ரோஸ் அரிமா சங்கத்தின் கடமை என்பதை கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்து சிறப்பு செய்ய வருகை தந்துள்ள வட்டார தலைவர் எஸ் இமாலோ அவர்களையும் நெட்ஃபிளிக்ஸ் மண்டல தலைவர் KR பூசைத்துறை அவர்களையும் LCF ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் P உமல்குமாரன் அவர்களையும் CIT மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் PMGF அரிமா K சுப்ராஜ் அவர்களையும் மாவட்ட அமைச்சரவை துணை பொருளாளர் எங்களது ஆரியூர் நண்பர் அரிமா K ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இங்கே வருகை தர காத்திருக்கின்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளரும் IPSமான உயர்வு அன்சுல் நாகர் IPS அவர்களையும் இன்னும் சற்று நேரத்திலே பல நிகழ்வுகளை கலந்து கொண்டு இங்கே வருகை தர தாமதமானாலும் கண்டிப்பாக வருவேன், செயல் திட்டங்களை செயல்படுத்துவேன் என்று வாக்குறுதி தந்துள்ள MGF அரிமா கிரியேட்டிவ் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் திருமணம் இந்த ரோஸ் அரிமா சங்கத்தின் செல்லப்பிள்ளை என்று சொல்லுகின்ற இங்கே பரிமாணம் செய்ய வருகை தந்துள்ள MGF அரிமா இன்ஜினியர் நூற்றாண்டு கவர்னர் A அறிவன் அவர்களையும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து அரிமா சங்க நிர்வாகிகளையும் ஊடகர்கள் செய்தியாளர்களையும் இங்கே வருகிற தாய்மார்களும் பெரியோர்களையும் அரசியல் நடுநிலையாளர்களையும் திருமண ரோஸ் அரிமாத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக செயலாளர் அறிக்கை. இன்று காலம் நவநாகரிகத்தை கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் திரையில் உங்களுக்காக நாங்கள் சென்ற வருடம் செய்த சாதனைகளையும் தொண்டுகளின் தோழமையும் உணர்வுபூர்வமாக்கி அங்கே திரையிலே வெளியிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகளை பதவி பிரமாணம் செய்து புதிய உறுப்பினரை சங்கத்தை இணைக்கும் நிகழ்ச்சியை அன்போடு ஆளுநர் அவர்கள் தொடங்க இருக்கிற நேரத்திலே ஆளுநரை அறிமுகம் செய்ய முறையிலே எங்களது சாதனைகளை வெளியிடுகிறோம். பார்த்து ஆதரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மண்டல தலைவர் பூசைத்துறை அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் திருமங்கலம் நகரில் 2016ஆம் ஆண்டு முதல் MJF அரிமா அனிதா வி பால்ராஜ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இச்சங்கம் பல நிரந்தர சேவை திட்டங்களை திருமங்கலம் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் செயல்படுத்தி வருகிறது. இச்சங்கத்தின் 9வது பதவியேற்பு விழா 11/8/2024 தேதியன்று சக்தி மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆளுநர் PMJF அரிமா டாக்டர் A சசிகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் தலைவராக அரிமா I சுந்தரம் பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் செயலாளர் A விஜயபாண்டி, பொருளாளர் P பழனிமுத்துக்குமரன், உடனடி முன்னாள் தலைவராக அரிமா M வைரமுத்து, ஒருங்கிணைப்பாளராக அரிமா மீனா K சிவராஜன், துணைத் தலைவராக அரிமா V சிவசுப்பிரமணியன், இணைச் செயலாளராக அரிமா L சுந்தரபாண்டி, உறுப்பினர் பெருக்கம் தலைவராக அரிமா இன்ஜினியர் G அருண்குமார், மருத்துவ சேவை திட்ட இயக்குநராக அரிமா டாக்டர் B சுதர்சன் MD, பசிப்பினி போக்குதல் திட்ட இயக்குநராக அரிமா கேட்ரிங் P சுரேஷ்குமார், LCI ஒருங்கிணைப்பாளராக அரிமா M முத்துக்குமார், சங்க இயக்குநர்களாக அரிமா M தினேஷ், அரிமா விஜயலட்சுமி வேம்புவேந்தன், அரிமா PK கணேசன், அரிமா P மாரியப்பன், அரிமா அட்வொகேட் B லிங்கேஸ்வரன், அரிமா S சத்யேந்திரன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். புதிய உறுப்பினர்களாக அரிமா M மணிகண்டன் மற்றும் அரிமா M குருநாத ஈஸ்வரன் ஆகியோர் தங்களை திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர்.
உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் கிரியேட்டிவ் பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆலம்பட்டியில் அமைந்துள்ள பாய்ஸ்டோன் ஆசிரமத்திற்கு பசிப்பினி போக்கும் திட்டத்தின் கீழ் அரிசி சிற்பங்கள் லயன் விஜயலட்சுமி வேம்புவேந்தன் அவர்களால் வழங்கப்பட்டது. திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த 10 மற்றும் 12வது பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மின் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. ஆதரவற்ற மற்றும் வசதியற்றோருக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கப்பட்டது. நலிவுற்ற மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு அரிசி சிப்பம் மற்றும் பலசரக்கு வழங்கப்பட்டது. இதனை செயலாளர் அரிமா ஏ விஜயபாண்டி மற்றும் அரிமா எம் முத்துக்குமார் ஆகியோர் வழங்கினர். திருமங்கலம் தெற்கு தெருவில் அமைந்துள்ள காந்தியடிகள் கற்றல் மையம் நூலகத்திற்கு TNPSC மற்றும் நீட் முதலான போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. திருமங்கலம் நகர் பகுதிகள் மற்றும் திருமங்கலம் அரசு மருத்துவமனை மற்றும் காந்தியடிகள் சிலை அருகில் பசுமை மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக அரிமா சங்கத்தை பாராட்டினர். 15/8/2024 சுதந்திர தின விழா கொண்டாட்டம். திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சார்பில் திருமங்கலம் தெற்கு தெருவில் அமைந்துள்ள காந்தியடிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி தேசப்பற்று சொற்பொழிவு நடத்தப்பட்டது. காந்தி சிலை அருகே அமைந்துள்ள காந்தியடிகள் கற்றல் மையத்திற்கு 2வது முறையாக நூலகத்திற்கு நூல்கள் வழங்கப்பட்டது. இதில் கொடைக்கானலில் அமைந்துள்ள ஹோட்டல் கோடை இன்டர்நேஷனலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். 28/7/2024 35வது மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழா. 35வது மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழா வேலம்மாள் ஐடாஸ் கட்டர் மதுரையில் நடைபெற்றது. இவ்விழாவில் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் லயன் ஃபேப்ரிகோ ஒலிவிரியா கலந்து கொண்டு மாவட்ட ஆளுநரை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவ்விழாவில் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் பட்டய தலைவர் அரிமா அனிதா வி பால்ராஜ் அவர்கள் உலக பேரிடர் நிதிக்காக 1 MJF வழங்கி மாவட்டத்திற்கும் நமது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்திற்கும் பெருமை சேர்த்தார். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி செக்கானூரணி கள்ளர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் இடையில் நடைபெற்றது. இவ்விழாவை நமது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் பட்டய தலைவர் அரிமா அனிதா வி பால்ராஜ் அவர்கள் முன்னிலையில் கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தார். வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 30/11/2024 ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நமது திருமங்கலம் ரோஸ் MJF அரிமா டாக்டர் டி சதீஷ் பாண்டியன் அவர்களிடம் எடுத்துரைத்து அனைத்து சங்கங்களையும் வட்டார தலைவர் பாராட்டி பரிசு வழங்கினார். 10/1/2025 பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கான மாபெரும் அன்னதானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் பழனி அருகே சத்திரப்பட்டி நகரத்தான் காவடி மண்டபத்தில் நடத்தப்பட்டது. திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சார்பில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் சுமார் 4000 பேருக்கு மெகா அன்னதானம் 2 தினங்களாக 3 வேளையும் வழங்கப்பட்டது. அன்னதான நிகழ்ச்சியை PMJF லயன் K சுப்புராஜ் GST கோஆர்டினேட்டர் அவர்கள் துவக்கி வைத்தார். இலவச மருத்துவ முகாம் அப்பல்லோ மருத்துவமனையுடன் இணைந்து நடத்தப்பட்டது. இம்முகாமை PMJF அரிமா டாக்டர் P விமல்குமார் மாவட்ட தலைவர் கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு அவர்கள் துவக்கி வைத்தார். பாத யாத்திரை பக்தர்களுக்கு முதலுதவி சிகிச்சை மருத்துவ உதவி மற்றும் மருந்து மாத்திரைகள் அனைத்தும் ரோஸ் அரிமா சங்கம் சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை திட்ட இயக்குநராக அரிமா ஏ விஜயபாண்டி மற்றும் அரிமா எம் முத்துக்குமார் ஆகியோர் சுமார் 1.5 லட்சம் செலவில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தனர். 13/1/2025 லயன் மெல்வின் ஜோன்ஸ் பிறந்தநாள் விழா. அகில உலக அரிமா சங்கங்களின் நிறுவனர் அரிமா மெல்வின் ஜோன்ஸ் அவர்களின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவை திட்ட இயக்குநராக சங்க பொருளாளர் அரிமா பழனிமுத்துக்குமார் அவர்களின் யோகேஷ் அலுமினியம் லேடர் கம்பெனி அருகே ஆதரவற்ற மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். 25/1/2025 சாலை பாதுகாப்பு விழா. திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் மற்றும் திருமங்கலம் நகர் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து
திருமங்கலம் நகர் பேருந்து நிலையத்தில் சாலை பாதுகாப்பு விழா கொண்டாடப்பட்டது. வட்டார தலைவர் MJF அரிமா டாக்டர் டி சதீஷ் பாண்டியன் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்ட இயக்குனர் லட்சுமி டிரைவிங் ஸ்கூல் அரிமா வி சிவசுப்பிரமணியன் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் டிரைவர்கள் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி பிரச்சாரம் செய்தனர். லட்சுமி டிரைவிங் ஸ்கூல் வாகனம் மூலம் திருமங்கலம் நகர்பகுதி முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு முகக்கவசம் இலவசமாக பிரச்சாரம் செய்தனர். 29/1/2025 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிட புதுப்பிப்பு விழா. திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சார்பில் திருமங்கலம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டிட புதுப்பிப்பு விழா நடைபெற்றது. மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் அறை, ஆய்வகம், மருந்தகம், ஸ்கேன் அறை, காத்திருக்கும் அறை, பிரசவ வார்டு பகுதிகளில் உள்ள கப்போர்டுகளுக்கு மர டோர், கண்ணாடி டோர், பார்ட்டிஷன்கள் மற்றும் பழுது நீக்கி புதுப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை திருமங்கலம் நகராட்சி ஆணையாளர் உயர் திரு G. அசோக்குமார் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். செயலாளர் அறிக்கைக்கு திருமங்கலம் ரோஸ் அரிமா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை பதவி பிரமாணம் செய்ய வருகின்ற எங்களது அரிமாவின் வழிகாட்டி கவர்னர் அவர்களை இப்பொழுது அறிமுகம் செய்ய வைக்க வருகிறார். நமது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் K. சிவராஜன் அவர்கள். எங்களது அன்பான நூற்றாண்டு ஆளுநர் லைன் இன்ஜினியர் A. அறிவலான் அவர்களை அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J. மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. அதிகாரப்பன் திருமதி சரோஜா தம்பதியின் மகனாக 9/4/1968 பிறந்தவர். ஆசிரியர் பென்னட் அவர்களை 26/1/1995 அன்று வாழ்க்கை துணையாக ஏற்றார். மகன் அசூரியா மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பிடெக் படிக்கிறார். மகள் அவன்சியா பள்ளி மாணவி. திண்டுக்கல் RVS பொறியியல் கல்லூரியில் பயின்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் BE பட்டமும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MSc ரியல் எஸ்டேட் வேல்யூவேஷன் பட்டமும், சேலம் விநாயகா மிஷனில் BE MBA பட்டமும், கட்டிடக்கலை வாஸ்துக்கள் முனைவர் பட்டமும், கர்நாடகா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பான LLB பட்டமும் இவர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991 அறிவு அசோசியேட்ஸ் நிறுவனத்தை துவக்கினார். உசிலம்பட்டியில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பிற நகரங்களிலும் வளமனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அலுவலக கட்டிடங்கள், பள்ளி கல்லூரி, தொழில் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், சுகாதார மையம், மருத்துவமனைகள், திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகள் என பல்வேறு வகையான கட்டுமான பணிகளில் தனக்கென்று புதுமையான தொழில்நுட்பத்துடன்
ஒரு முத்திரை பதித்து கொண்டிருப்பவர். அரிமா பணியில் தன்னை உசிலம்பட்டி நகர அரிமா சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு செயலாளர், தலைவர், வட்டார தலைவர், மண்டல தலைவர், அமைச்சரவை பதவியேற்பு விழா நடத்துனர் குழு தலைவர் மற்றும் தலைமை பண்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து மாவட்டத்தின் பல முன்னோடி திட்டங்களை திட்டமிட்டு சரியான முறையில் நடத்தி காட்டிய பெருமைக்கு சொந்தக்காரர். லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 324 B3 சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரெஸரராகவும் 2014-15 ஆண்டு மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் பணியாற்றியவர். மேலும் ரெட் கிராஸ் சொசைட்டி, நேஷனல் ஜியோகிராஃபிக், யூனிசெஃப் ஆகிய அமைப்புகளில் ஆயுட்கால உறுப்பினராகவும் பல்வேறு தலைமை பண்பு கருத்தரங்களை நடத்தி அனைத்து அரிமா நண்பர்கள் தலைவர்களாக பணியமர்க்க வழிவகுத்த பெருமைக்குரியவர். தனது வருமானத்தில் 10% தனது பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக உதவி செய்து வருபவர். குடும்பம், தொழில் மற்றும் சமூக பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர். என் பூமி, என் மக்கள், என் தேசம் என உள் உணர்வோடு நமது மாவட்டத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் அரிமா பொறியாளர் ஏ. அறிவழகன் PMJF அவர்களை அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை பதவி பிரமாணம் செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு அப்படின்னா இங்கே இருக்க லைன்ஸ் மெம்பர்கள்லாம் தெரியும். இந்த லைன்ஸில் இல்லாத உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கொஞ்சம் கை தூக்கலாமா? லைன்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. எதுக்காக கேட்டேன்னா, ஒருவேளை எங்களை மாதிரி ஆள் பேசுகிறப்ப லைன்ஸ் மெம்பர்லாம் யாரும் பேச மாட்டாங்க, என்ன பேசுகிறாருன்னு கேட்டே இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு எங்களை பற்றி தெரியாததுனால உங்களுக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எங்கேயாவது சந்திச்சிருக்க மாட்டீங்க. அதனால் காலையில் உட்காந்து ஒரு அருமையான ஏசி ஹாலில் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுனால லயன்ஸ் கிளப் ஆஃப் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்திற்கு அவர்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் அமைதியாக இருப்போம். அது காரணம் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு. இதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸன் தான் லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன் சேஃப்டி. இந்த வார்த்தைகளோட முதல் எழுத்து தான் லைன்ஸ். ஸோ லைன்ஸுன்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்ன லைன்ஸு, எதுக்காக இந்த இயக்கம், ஏன் இதை நடத்துகிறாங்க, இங்கே என்ன வேலை அப்படின்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டுருக்கான்னு நான் சொன்னேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய லைன் மெம்பர்ஸை விட நான் லைன் மெம்பர்ஸ் நிறையா இருக்கீங்க, இந்த இயக்கத்தில் இல்லாதவங்க. அதுக்காக நான் சொன்னேன், இவங்களோட நோக்கம் அந்த லைன்ஸ்னா லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன் சேஃப்டி. விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்களா, ஊரில் வேறு வேலை வெட்டி இல்லாமல், தனக்கு தொழில் இல்லாமல், தன்னோட குடும்பம் இல்லாமல், தன்னோட சொந்த பந்தம் இல்லாமல், சனிக்கிழமை காலையில் எல்லாத்தையும் விட்டுட்டு விடுதலை, விவேகம், எனது நாட்டின் பாதுகாப்பு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய வேர் தெர் இஸ் எ நீட் தெர் இஸ் எ லைன் அப்படின்றாங்க. எங்கே ஒருவருக்கு எங்கே ஒரு தேவை இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு அவருக்காக உதவி செய்வதற்காகத்தான் இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கேன்னு அவங்கெல்லாம் நினைத்து கருதி இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சமூக மாற்றத்திற்கு ஒரு அடிக்கோலாக உறுதுணையாக இருந்து செயல்படுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு இங்கே உறுப்பினர்களாக வந்து அமர்ந்து செய்கிறாங்க. அப்படிப்பட்ட செய்ததில் போன ஆண்டு மிக சிறப்பாக சுந்தரத்தோட தலைமையில் அவங்க டீமு நிறையா சேவை திட்டங்களை அந்த டிவியில் போட்டு காமிச்சாங்க. நிறையா விஷயங்களை ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க, கவனிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே பல லட்சம் மதிப்புள்ள சேவைகளை செய்த அந்த டீமை நம்ம பாராட்டணுமா இல்லையா? அவர்கள் மேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த டீம், தலைவரோட சுந்தரம், விஜயபாண்டி அண்ட் போன வருஷத்தோட ட்ரெஸரர் எங்கே இருக்காரு, இந்த 3 பேரும் தான் சேர்ந்து அவங்க டீமை செயல்படுத்தியிருக்காங்க. நல்ல கைதட்டலாம் அவங்களுக்கு. ஸோ அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். உண்மையிலே சென்ற வருடம் இந்த திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் சார்பாக சிறப்பாக செயல்பட்டு அவர்களோடு இணைந்து பட்டய தலைவர் அவர் வீட்டில் தன் மனைவியை பார்க்குறாரோ இல்லையோ, திருமங்கலம் ரோஸ்னா மூச்சை விட்டுருவார். அந்த அளவுக்கு அருமையான ஒரு மனிதர். காணா இப்போ அவர் சொல்கிறப்ப பரவாயில்லை, அவரை பற்றி பேசுகிறப்ப அவரே இல்லை. இந்த நேரத்தில் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அவரோடு என்னை இந்த அவையில் மிக சிறப்பாக 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆற்றிய பணியை எடுத்து என்னை அறிமுகம் செய்து அன்புக்குரிய லைன் சிவா அவர்களுக்கு இந்த நேரத்தில்
எனது அன்பான நன்றியை மிக சிறப்பாக சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் 2 பேர்த்தையும் பாராட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மேடையில் மிக சிறப்பான சேவை திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மாவட்டத்தோட முன்னாள் ஆளுநர் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் இங்கே வந்திருக்கிறார். மேடை மண்டல தலைவர் பூசைத்துறை அவர்கள் வந்திருக்கின்றார். வட்டார தலைவர் இமான் காலையிலே அண்ணே நீங்கள் இன்றைக்கி வந்துடுறீங்க, உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கெலாம் வண்டியில் இருக்குன்னே காஃபி வாங்கிட்டு வந்துடுவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இருக்குமா இல்லையான்னு தெரியல, வர்ற வழியில் 2-3 பெரிய ஹோட்டலை தாண்டி தான் வர்றேன், ஒரு காஃபி வாங்கிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்டார். இப்படி பாசமான மனிதர்கள்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். ₹1,00,000 கொடுத்து பாருங்க, கோடி ரூபா கொடுத்து பாருங்க, இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாசமான ஒரு ஆளை கண்டுபிடிச்சு சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு ஊர நாதி இல்லைங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம மாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருந்த உலகத்தை மாற்றிய பெருமையும் நமக்கு தான் சேரும். ஆனாலும் அண்ணே வர்றீங்க, இப்படிலாம் காஃபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வருவான்னு கேட்கறதுக்கு ஒரு வட்டார தலைவர் இருக்காருன்னா அதை இமான் நான் உண்மையிலே இந்த நேரத்தில் பாராட்டணும். அதே மாதிரி மாவட்டத்தோட பொறுப்பில் இருந்து இந்த திருமங்கலத்தில் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தோட பொருளாளர் துணை பொருளாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மோதிலால் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி, நிறைய பேர் இங்கே நிறைய லைன்ஸ் மெம்பர், மதுரை காஸ்மாஸ் பெரிய சங்கம், திண்டுக்கல் மெயின் கிளப்லேருந்து சதீஷ் பாண்டி, இப்படி நிறைய உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மதுரையோட விக்டோரி அரிமா சங்கத்தோட நன்மணி அவர்கள், அந்த போன வருஷத்தோட கேபினட் செக்ரட்டரி, இது மாதிரி நல்ல நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. முருகேஷ் அண்ணன், திரளாக வந்துள்ள சேவை திட்டங்களுக்காக பயனாளிகளாக வந்துள்ள நிறைய இந்த பகுதியை சார்ந்த உறவினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இயக்கம் நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த திருமங்கலத்தில் நான் பார்த்த வகையில் இங்கே ஒரு 4-5 சங்கங்கள் இருக்கிறது. ஆனால் சென்ற 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சங்கம் ஒரு கடுமையான போராட்டத்திற்கு பின்பாக ஜானகிராமன் என்ற ஒரு நல்ல இன்னைக்கு அவருக்கு கூட ஒரு மௌன அஞ்சலி கூட செலுத்தினாங்க. அவர் காலத்தில் அவங்களுக்கான ஒரு நெருக்கடியில் இந்த சங்கம் தக்க வைக்கப்பட்டு ஒரு சேவை திட்டத்தை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க பார்த்தீங்கன்னா பட்டய தலைவரோட காலத்தில் நிறைய சொன்னார். ஒரு 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 மனிதரை ஊக்குவித்து, அதாவது சொல்லுவாங்க ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்டில் ஒரு அழகான சிட்டப்ஸை ஒரு எக்ஸசைஸ் அது மாதிரி பண்ணி உலக சாதனை புரிவதற்காக ஒரு மிகப்பெரிய உதவியை செய்த ஒரு சங்கம்னா அது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம். அதற்கு உண்மையிலே அவர்களை நான் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறையா பாருங்கள், நம்மெல்லாம் ரோட்டில் போகிறப்ப இன்றைக்கி நிறைய வாகன பாதுகாப்பு யார்கிட்டையுமே இல்லை. வாகன பாதுகாப்பு நம்மெல்லாம் மறந்துட்டோம். ரோட்டில் கோடு, சென்ட்ரலில் ஒரு கோடு போட்டிருப்பான். நிறைய பேருக்கு நீங்கள் இங்கே இருக்க எல்லாரும் ரோட்டில் போகிறீங்க, கோடை பார்த்துருப்பீங்க. அந்த கோடில் பல வகைகள் போட்டிருப்பாங்க. ரோட்டோட 2 பக்கம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கானே யாருக்குமே தெரியாது. நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? அதை பற்றி அவேர்னஸ் நமக்கு இல்லை. ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்கலை, வாகனம் ஓட்டலைன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃபைன் வந்துடும். நீங்கள் அந்த ஃபைனை கட்டலைன்னா ரிமாண்ட் நோட்டீஸ் வந்துடும், 3 மாதம் ஜெயில் தண்டனை. இது நம்ம ஊர்லேயும் இருக்குது, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கோடு இருந்துச்சுன்னா அந்த ரோட்டில் நீங்கள் கிராஸே பண்ணக்கூடாது. நம்ம ஊரில் அப்படி யாராவது பண்ண அப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அது மாதிரி செயல்பாடுகளை நீங்கள் பாருங்கள். லைட்டு போட்டு வர்றப்ப நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்த்த மாதிரி லைட்டே ஓட்ட முடியாது, பயங்கர பவர்ஃபுல் ஃபோக்கஸ் லைட்டை போட்டு வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுதாரணமாக செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த சமூக மக்களில் நைட்டு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் என்ன செய்யுதுன்னா, இந்த வாகன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவங்களை கூப்பிட்டு ஆர்டிஓவை கூப்பிட்டு அந்த கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டுறது, பாதுகாப்பை பற்றி டிரைவர்களுக்கு விழிப்புணர்வை நடத்துவது, இதை போல சமூக சிந்தனையுள்ள இந்த மரங்களை நடுவது, இப்படி பல நல்ல விஷயங்களை உதவி செய்து கொண்டிருக்கிறது இந்த திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம். அப்படிப்பட்ட சங்கத்தில் இன்றைக்கி ஒரு அழகான பதவியேற்பு விழா. இந்த பதவியேற்பு விழாவில் நாம் எல்லோரும் கலந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் போய் ஒரு ஞானிகிட்ட கேட்டானா, எதுனா உலகத்திலே பெருசு அப்படின்னு இந்த பூமியை படைச்ச கடவுளை புரிந்த ஒரு ஞானிகிட்ட போய் ஒரு மனிதன் உங்களை பாரி ஒருத்தர் கேட்டிருக்கார், யார் இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு எது அப்படின்னு இந்த பூமி இல்லை நின்று அந்த ஞானிகிட்ட கேட்டப்ப ஞானி சொன்னாராம், ஐயா இங்கே இருக்க இந்த மலை, இவ்வளோ பெரிய மலை பூமியை படைக்கிறப்ப பேலன்ஸ் இல்லாமல் உருண்டுக்கிட்டே இருந்திருக்கு.
ஸோ இந்த உருள்றதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாரு, மலையை படைக்கிறாரு. மலையை படைச்சோடனே அந்த மனிதன் பார்த்துட்டு அந்த ஞானிகிட்ட கேட்குறாராம், ஐயா இந்த மலை தான் உலகத்திலே பெருசா அப்படின்னு. இல்லை இல்லை, உலகத்தில் இது பெருசு இல்லை, இந்த மலையை உடைக்கக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்தது இரும்பு. அப்போ உலகத்திலே அந்த இரும்பு தான் பெருசா அப்படின்னு திருப்பி கேட்கிறார். அப்போ இல்லை இல்லை, அந்த ஞானி சொல்றாரு, அந்த உலகத்திலே அந்த இரும்பு மலையை உடைக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அந்த இரும்பை உருக்கக்கூடியது நெருப்பு. அப்போ நெருப்பு தான் பெருசா அப்படின்னு கேட்கிறார். உடனே இல்லை இல்லை, அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஆற்றல் நீருக்கு உண்டு. அப்போ உலகத்திலே மிகப்பெரிய பெரியது நீரா அப்படின்னு கேட்டிருக்கான். வாய்ஸ் அப்படிதான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நீர் தான் பெருசா அப்படின்னு கேட்டோம்னே இல்லை இல்லை, அந்த நீரை அசைக்கக்கூடிய காற்று எப்பொழுதுமே நீரை அசைத்து கொண்டே இருக்கு. அப்ப காற்று தான் பெருசா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்டு போறப்ப அந்த மனிதர் வந்து அந்த ஞானி சொல்றார், இல்லை காற்றும் இல்லை, நீரும் இல்லை, நெருப்பும் இல்லை, இப்படி உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு கையை காமிச்சிருக்காரு. அப்ப எதுதான் பெருசு அப்படின்னு கேட்டோம்னே இந்த ஞானி கையை காமிச்சிருக்காரு. அவன் சுத்தி சுத்தி பார்க்கிறான், சுத்தி இருந்ததெல்லாம் அந்த நீர், நிலை, காற்று, நெருப்பு என்ற இயற்கை கடவுள்கள் தான். அப்ப சொல்றான், கை காட்டின அந்த மனிதன் சொல்றாரு, உலகத்துல எதுவுமே பெருசு இல்லை, நீ தான் பெருசு. அப்ப நான் தான் பெருசு, நான் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீ இதற்காக வாழ வேண்டும் என்பதற்காக வாழக்கூடாது. உனது வலதுபுறமும் இடதுபுறமும் உனக்கு தேவை என்பதை அறிந்து தேவைக்கு ஏதாவது உன்னிடம் கேட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எப்போ ஒரு மனிதனா நின்று நீ உதவி செய்கிறையோ அவன்தான் நீரை விட, காற்றை விட, நெருப்பை விட மிகப்பெரியது நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தானம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப அந்த தானம் தான் உலகத்திலே பெருசு அப்படின்றதை உணர்ந்து இந்த இயக்கம் 1917 அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஆரம்பித்ததுக்கு பின்பாக இதுதான் உலகத்திலே மிக பெரிது அப்படின்னு மெல்வின் ஜோன் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் மிக சிறப்பாக தனது வழிமுறைகளில் வி சர்வ், நான் இந்த உலகத்திற்கு சேவை ஆற்றுவதற்காக இந்த இயக்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். அழகிற்கு அம்சம் சேரும், யார் மனமும் கிறங்கி போகும், தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை. டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம், கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510 அப்படின்னு பெருமையாக ஆரம்பிக்கப்பட்டு இப்போ 100 வருஷத்துக்கு மேல 220 நாடுகளில் இந்த இயக்கம் இருக்கிறது. எதற்குன்னா வி சர்வ்னா நான் பிறருக்கு சேவை. உலகத்தில் 845 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்றாங்க. ஆனால் அந்த இயக்கத்தில் 14 லட்சம் உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. உலகத்தில் 845 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த இயக்கத்தில் வெறும் 14 லட்சம் உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அவங்களோட நோக்கம், நான் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்ய வேண்டும். அதனால தான் இந்த இயக்கத்தில் வேர் தெர் இஸ் எ நீட் தெர் இஸ் எ லைன், எங்கே ஒரு மனிதனுக்கு எந்த உதவி தேவைப்படுதோ அதற்கு நான் ஒரு அரிமாவாக இருந்து செயல்படுவேன். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தான் போட்டிருப்போம், நம்ம எல்லா மெம்பரும் போட்டிருப்போம். உலகத்தில் இதை பார்த்து என்னப்பா உனக்கு பெருமை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். என்ன எனக்கு பெருமை இந்த புத்தான் அப்படின்னா, நான் பெரிய ஒரு பென்ஸில் வந்தேன்னா எனக்கு அதெல்லாம் பெருமை இல்லைங்க. எனக்கு ஒரு 100 ஏக்கர் நல்ல விவசாய பூமி 3 போகம் விளையக்கூடிய இடமா, எனக்கு அதுவும் பெருமை இல்லைங்க. என் பேங்க் டெபாசிட்டு எப்போ பார்த்தாலும் 10 கோடி ரூபாய் இருக்கு, அது பெருமையா? அதுவும் இல்லைங்க. அப்புறம் என்னதான் உனக்கு பெருமை?
சார் இதெல்லாம் பெருமை இல்லை சார். இதெல்லாம் வச்சிருந்து நம்ம என்ன சார் செய்ய முடியும்? நம்ம வாழ்கிற இந்த சமூகத்தை சுற்றி நான் மட்டும்தான் 100 கோடி ரூபா பணம் வச்சுருக்கேன், 100 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், 500 பவுன் நகை வச்சுருக்கேன், பென்ஸ் கார் வச்சுருக்கேன், நான் வீடு குடியிருக்கிறது மிகப்பெரிய பங்களா வச்சுருக்கேன், என்னை சுற்றி இந்த மக்கள் பூரா திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளாவது நிம்மதியாக வாழ முடியுமா? இவ்வளவு நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களை சுற்றி எல்லாரும் திருடர்களாக வாழ்கிறா, அந்த ஊரில் நீங்கள் வாழ முடியுமா? அப்படி வாழவே முடியாது. நான் இதெல்லாம் வச்சிருந்து என்ன புண்ணியம்? இதெல்லாம் வாழ்க்கையில் பயனே படாது. நம்மை சுற்றி இருக்க இந்த சமுதாயம் எல்லா வளத்தோடும், நீங்கள் இருக்க எல்லாரும் ஒரு கேள்வியை சமூகத்தை பார்த்து கேட்காதவங்க கஷ்டப்படுறப்ப, கடவுளே இல்லடான்னு நினைக்கிறப்ப, ரொம்ப கொடுமையான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறப்ப சொல்லுவான். ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போகுது, அந்த ஹெலிகாப்டர் பறந்து போகிறப்ப அமெரிக்காவில் இருக்க நினைப்பேன், ஒரு மனிதனோட மாற்றம் எப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பார்வை ஒன்று தான், அதே ஹெலிகாப்டர் தான், அது அமெரிக்காவில் பறக்குது. அமெரிக்காவில் பறக்கிறப்ப கீழே மனிதன், அந்த வீட்டில் இருக்க ஒரு குழந்தை சொல்லும், ஐயோ அந்த ஹெலிகாப்டரில் எங்கள் டாடி வராரு அப்படின்னு சொல்லும். இது அமெரிக்காவில் பார்க்கக்கூடிய. சரி, அதே ஹெலிகாப்டர் ஜப்பானில் பறக்குது, கீழே இருக்க அந்த பையன் சொல்லுவான், இந்த ஹெலிகாப்டரை தயாரித்தது கண்டுபிடிச்சது எங்கள் அப்பா அப்படின்னு அந்த பையன் ஜப்பானில் இருக்கவன் சொல்லுவான். அதே ஹெலிகாப்டர் இந்தியாவில் பறக்குது, இந்தியாவில் இருக்க பையன் சொல்லுவான், ஒரு நாளாக்காத வாழ்க்கையில் நம்ம அப்பா இந்த ஹெலிகாப்டர் நம்மளை கூட்டு போக மாட்டாரா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அதே ஹெலிகாப்டர் ஸ்ரீலங்காவில் பறக்குது, ஓடி ஒளிவே அந்த பையன். ஏன்னா எப்போவாவது குண்டை போட்டுற மாட்டானா? பறக்கிறது ஒரு ஹெலிகாப்டர் தான், ஆனால் அமெரிக்காவில் வேற மாதிரி யோசிக்கிறான், ஜப்பானில் வேற மாதிரி பார்க்குறான், இந்தியாவில் வேற மாதிரி சிந்திக்கிறோம், ஸ்ரீலங்காவில் வேற மாதிரி பார்க்குறோம். அப்போ செயல் ஒன்று தான். மாற்றம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர. ஆனால் இந்த இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு சேவை இயக்கமாக மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வீசரு என்று ஒரு தாரக மந்திரத்தோடு இன்று இந்த திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தோட உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இந்த 25-26ஆம் ஆண்டுல பல சேவைகளை இந்த சமூகத்திற்கு, இந்த திருமங்கலம் சார்ந்த பல சேவைகளை இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக சிறப்பான ஒரு தலைவர் பொறுப்பை எடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொறுப்புகளை எடுக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு பணத்தை, ஒரு கைதட்டலை ஒவ்வொருத்தருக்கும் வழங்க வேண்டும் என்பதை எனது அன்பான வினாவாக வைத்துக்கொண்டு, இப்போ இல்லை பணியில் இருக்கிறப்ப சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வேலையை விட்டுட்டு என் குடும்பத்தை விட்டு இந்த இயக்கம் சொல்லிக் கொடுக்கும். முதல்ல உன் குடும்பம், இரண்டாவதாக உன்னோட தொழில், மூன்றாவதாக இதை போல சமூக இயக்கம். ஏன் இதை வலியுறுத்துறாங்க அப்படின்னா, நான் நல்லா இருந்தால் தான் இந்த சமூகத்துக்கு நல்லா செய்ய முடியும், என் குடும்பம் நல்லா இருந்தால் தான் நான் சமூகத்துக்கு நான் நல்லா செய்ய முடியும். முதல்ல நான் என் குடும்பத்தை பார்க்கணும், ரெண்டாவது என் தொழிலை பார்க்கணும், மூணாவது இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து எல்லாரோட முயற்சியிலையும், இன்றைய தலைவர், இதுக்கு முன்னாடி இருந்த பட்டை இந்த சங்கத்தை உருவாக்கின அனிதா பால்ராஜ், வேம்பு வேந்தன், அவங்க இன்னைக்கு அவர் இல்லை, அவரோட மனைவி பின்னாடி உட்காந்துருக்காங்க, வேம்பு வேந்தன், அதேமாரி மீனா கே சிவராமன், அதேமாரி வைரமுத்து, இந்த மண்டபத்தோட ஓனர் வைரமுத்து, அதேமாரி இன்றைய தலைவர் சுந்தரம், இந்த டீம் இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பெடுத்த இந்த 6 ஆண்டுகளில் பல சேவைகளை இந்த பகுதி மக்களுக்காக செய்திருக்கிறார்கள். அந்த முன்னாள் தலைவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலை வழங்கி அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வர்ற ஆண்டில் நான் சேவை செய்ய துடிப்பேன். எங்கள் மக்களை புரிந்து கொண்டு, இந்த இயக்கத்தை புரிந்து கொண்டு, இந்த சங்கத்தை புரிந்து கொண்டு, இங்கே மனமாற்றம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒன்றா இருக்கும். நான் பார்க்கறது வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் பார்க்குற வேற மாதிரி இருக்கும், ஒருத்தனை பார்த்தா கெட்டவே மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் பார்க்குறப்ப நல்லவன மாதிரியே இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் மனிதனுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நாம் மறந்து விட்டு இந்த அரிமா என்ற ஒரு இடத்திற்கு வந்த பின்பாக நாம் எல்லாம் ஒரு சம்மம். இதில் மாவட்டம் அது இது நிறைய, அந்த இவர் வருவாருன்னுவாங்க, கவர்னர் வருவாருன்றாங்க, லீடர்ஷிப் சேர்மன் வருவார், அமைச்சரவை. இங்கே அதுக்கெல்லாம் வேலை இல்லை சார். இந்த இயக்கத்தில் யார் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் சொல்ல, அப்போ நான் சொன்னேன் அந்த கதையை, அதுக்கு தான் சொன்னேன். இங்கே அமைச்சரவை செயலாளர், பொருளாளர், ஆளுநர், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இங்கே இந்த இயக்கத்தில் இருந்து உறுப்பினராக இருந்து இந்த சமூக மக்களுக்கு நல்லா ஒன்று சொல்கிறேன், எப்போ நீங்கள் மதிக்கப்படுறீங்க, இந்த பொறுப்புக்கு வர வேண்டிய அன்புக்குரிய விஜயபாண்டிக்காக, அந்த டீமுக்காக நான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் மதிக்கப்படுவீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எப்போ தலைவர் பதவிக்கு வரும் பொழுது எல்லார் உணர்வுகளையும், எங்கே இருக்கார் விஜயபாண்டி, எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும்.
உண்மையில அப்படிப்பட்ட பொறுப்பை நாம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கு வேற வேற ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலாம் தவிர்த்துட்டு எல்லாரும் மனசையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம தான் நல்லா இருக்கோம், நம்ம தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், எனக்கு கோடி கோடியாக பணம் வருது, நான் எதுக்கு அடுத்தால புரிஞ்சுக்கணும்லாம் இல்லை. ஆனால் உலகத்தில் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடப்பது தான் மிக சிறந்த தலைவருக்கான அழகு. அந்த தலைமை பண்பை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே சேவை மட்டும் இல்லை, சிறந்த தலைமை பண்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்கிறது. இங்கே நான் பெரியாள்னு யாரையுமே சொல்ல முடியாது. எப்போ நான் பெரியாள்னு சொல்லணும்னா நான் சொல்லக்கூடாது, முன்னாடி இருக்கவங்க சொல்லணும். எதற்காக அப்படின்னா நம்ம பண்ணுற சர்வீஸ். நான் ஓடி ஓடி செஞ்சேன், அதை நான் அங்கீகரிக்க நினைக்கக்கூடாது. முன்னாடி இருப்பவர்கள், இந்த சமூகம், இந்த ஊரில் வாழ்ந்தவங்க, நீங்கள் பண்ண சர்வீஸை பார்த்து இந்த ஊர் அங்கீகரிக்கும். அந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரும். இங்கே இருக்க எம்எல்ஏ விட, எம்பியை விட, எந்த பொறுப்பில் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெயர் இருக்கிறது. சார், இன்னைக்கு இந்த இயக்கத்திற்கு ஐநா சபையில் ஒரு நாள் கொடுக்குறாங்க. உலகம் போற்றக்கூடிய ஐநா சபை. உலகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஐநா சபையில் தான் கொண்டு போய் நிப்பாட்டுவோம். ஆனால் அந்த சபையில் ஒரு நாள் இந்த இயக்கத்தை கொடுக்குறாங்கன்னா உலகம் முழுவதும் இந்த நம்பர் 1 சேவை ஆர்கனைசேஷன் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறதை பெருமையாக கருதி இந்த ஆண்டு பொறுப்பேற்கக்கூடிய தலைவர்களை நான் பணியில் அமர்த்த மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பின்னாடி இருக்கக்கூடிய இயக்குநர்களாக தினேஷ், லயன் கணேசன், லயன் மாரியப்பன், லயன் விசாலாட்சி பால்ராஜ், லயன் விசயலட்சுமி வேம்புவேந்தன், லயன் சரண்யா வைரமுத்து, லயன் ராஜலட்சுமி சுந்தரம் அவர்கள் அப்படியே முன்னாடி எழுந்து நில்லுங்க. நீங்கள் இருக்க இடத்துல இந்த வருகின்ற ஆண்டோட இயக்குநர்களாக நீங்கள் பணியில் ஏற்க இருக்கிறீர்கள். முன்னாடி நிற்பவர்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் இயக்குநர்கள் ஒரு பெரிய கம்பெனி வளரணும்னா இயக்குநர்கள் தான் பொறுப்பு. அப்போ அந்த இயக்குநர்கள் இருந்தால் தான் ஒரு பெரிய கம்பெனியே வளரும். அது மாதிரி இந்த திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சிறந்த சேவைகளோடும் தலைமை பண்போடும் நடக்க வேண்டும்னா இயக்குநர்கள் தான் இருந்து வழிகாட்ட வேண்டும். அந்த வழிகாட்டுதலை நீங்கள் உறுதுணையாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அதுதான் உங்களோட பொறுப்பு. அதை பண்ணலாமா? நாங்கள் சொல்கிறது என்ன கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயபாண்டி சார் கேட்பீங்கள? இயக்குநர்கள் இவங்கெல்லாம் இவங்க வழிகாட்டுதல் சொன்னால் கேட்பீங்கல்ல? கேட்டுக்கு வரோம். ஓகேவா? நல்லா வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. தலைவர் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், கேட்கலைன்னா வீடியோ போட்டு காமிக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு நல்ல கைதட்டல் அவங்களுக்கு. அடுத்ததாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்ட இயக்குனர் லயன் பி சிவசுப்பிரமணியன். ஓகே, அவர் ஆடியோஸில் இருக்காரு. எல்சிஐ ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார். சேவை திட்ட இயக்குனர் மணிகண்டன் வாங்க சார். ஸோ இவரோட பொறுப்பு நம்மளோட இயக்கத்தோட மோட்டோவே வி சர்வ் தான். நம்மளோட சர்வீஸ் தான் மிகப்பெரிய சேவை. ஸோ இந்த சேவை திட்ட இயக்குனரோட முக்கியமான பொறுப்பு என்னன்னா சர்வீஸ் பண்ணுறது. நான் சொன்னேன், நிறைய தடவை சொல்லிட்டேன், வேர் தரிசு நீட் தரிசு லைன். நம்மளும் வி சர்வ் ஒன்று லோகோவோட சுற்றுறோம். சர்வீஸில் எப்படி பண்ணணும்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வயதான மூத்தவர் அழுக்கு சட்டையோடு இருக்கார், ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறாரு. நீங்கள் எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் அது மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா உங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்களும் பண்ணுங்க. அதற்கு தலைவராக தான் இப்போ இவர் இந்த கிளப்பில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு சேவைனா என்ன அப்படின்னு, அந்த வயதான பெரியவர் தன் அழுக்கு சட்டையோடு ஒரு வெளியூருக்கு போயிருக்காரு, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறார். சாப்பிட போகிறப்ப ஹோட்டலில் சாப்பாடு எவ்வளோன்னு கேட்குறாரு. அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய சர்வர் சொல்கிறாரு, அது கொஞ்சம் வயசு பையன், சார் சாப்பாடு 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் பார்த்துட்டு, ஏன் 45 ரூபாய்க்கு தரமாட்டீங்களான்னு கேட்குறாரு. பசி அவருக்கு. 45 ரூபாய்க்கு தரமாட்டீங்களான்னு. தர்றேன், ஆனால் தயிர் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தயிர் தரமாட்டேன், 5 ரூபாய்க்கு பதிலாக தயிரை எடுத்துக்கிறேன் அப்படின்றார். ஸோ 5 ரூபாய்க்கு தயிரை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடை போடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பெரியவர் எடுத்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அவன் என்ன நினச்சிட்டேன், இவர்கிட்ட 45 ரூபா தான் இருக்குன்னு நினச்சிட்டான் சர்வர். ஆனால் இவர் பெரியவர் 50 ரூபா கொடுத்துட்டு, தம்பி 45 ரூபா எனக்கு சாப்பாடு போதும், இந்த தயிர் எனக்கு வேணாம், நான் எங்கள் ஊரில் நிறையா சாப்பிடுவேன், 5 ரூபாய் நீ வச்சுக்க தம்பி, உனக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தீங்களா மனசை? பார்த்தீங்களா? நம்ம அப்படி செய்யணுங்க. இது மாதிரி 5 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை. அவன் 10 பேர்த்த பார்த்தா 50 ரூபா, அவன் குடும்பம் நல்லா இருக்கு. ரைட்டா? இப்போ நமக்கு இது மாதிரி எத்தனை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வாய்ப்பில் நம்ம அப்படி செய்யணும். இதுதான் சார் சேவை. 5 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை. அவன் 10 பேர்த்த பார்த்தா 50 ரூபா, அவன் குடும்பம் நல்லா இருக்கு. ரைட்டா? இப்போ நமக்கு இது மாதிரி எத்தனை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வாய்ப்பில் நம்ம அப்படி செய்யணும். இதுதான் சார் சேவை. 5 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை. அவன் 10 பேர்த்த பார்த்தா 50 ரூபா, அவன் குடும்பம் நல்லா இருக்கு. ரைட்டா? இப்போ நமக்கு இது மாதிரி எத்தனை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வாய்ப்பில் நம்ம அப்படி செய்யணும். இதுதான் சார்
சர்வீஸு. ஸோ இந்த சர்வீஸை இயக்குனராக பொறுப்பாளராக இருந்து இதை போல சேவை திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். செஞ்சு கொடுப்பீங்களா? தேங்க்யூ சார், நல்ல கைதட்டல். ஸோ அடுத்ததாக LCI ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள். LCI என்பது லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல். இது எவ்வளோ பெரிய இயக்கம்னா உலகத்தில் நம்பர் 1 சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இதோட ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருக்கீங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இயக்கத்தோட கோட்பாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் பைலாஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணி மெம்பர்ஸுக்கு எஜுகேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கிளப்போட ரூல் பைலா, டிஸ்ட்ரிக்டோட கான்ஸ்டியூஷன் பைலா, மல்டிபிள், இன்டர்நேஷனல், ரெண்டாவது கிளப்போட இந்த செயல்பாடுகளை லயன்ஸ் கிளப் இந்த வருஷம் எப்போ பதவி இருக்குது, என்ன செய்யுது, இதோட ஆக்டிவிட்டியில் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை கம்யூனிகேட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாமா? தேங்க்யூ சார், நல்லா கைதட்டல் அவருக்கு. பசிப்பிடி போக்குதல் திட்ட இயக்குனர். ஸோ நீங்கள் ஏற்கனவே அவர் சார் ஒரு அருமையான கரெக்டான ஆப்டர் பர்சனாக அவருக்கு போட்டாங்க. ஏன் அவர் கரெக்டான இந்த பொறுப்புக்கு இவரையே பசிப்பிடி போக்குதலோட திட்ட இயக்குனர். இதை போட்டாங்கன்னா அவர் நடத்துறதே கேட்டரிங் பி சுரேஷ் குமார் அவர்கள் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக நம்மெல்லாம் சாப்பிட போகிறோம். பஃபே சிஸ்டமோ இலையிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஐட்டம் வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா 50 வாங்கி இலையில வச்சுட்டு 4 சாப்பிட்டு 36 தூக்கி வீதியில் போட்டு போயிடுவாங்க. நம்ம பழக்கங்க, நம்மளோட தவறான பழக்கம். நீங்கள் டேபிளில் வச்சுருக்க தண்ணி கூட ஒரு பாட்டில் வைப்பாங்க. அந்த தண்ணியை பாதியை குடிச்சிட்டு பாதியை கை கழுவுவாங்க. இல்லாட்டி அந்த பையில் அப்படியே போட்டுருவாங்க. கிளீனர் அள்ளி பையில் போட்டு போயிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், தண்ணியே உலகத்தில் கிடைக்காத ஒரு நிலைமை வந்துடும். நீங்கள் என்னைக்கு எங்கே போய் நீங்கள் சாப்பிட போனாலும் தண்ணி மிச்சம் இருந்தால் உங்களுக்கு கொடுத்த தண்ணி நீங்கள் குடித்த தண்ணியை தயவு செய்து நீங்கள் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பாட்டில் கீழே போடாதீங்க. இன்றைக்கி வந்து பழைய எத்தனை விசேஷ வீட்டுக்கு போகிறோம், எத்தனை பாட்டில் சாப்பிட்றோம், அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். அந்த வேலை அவருக்கு தெரியும், கேட்டரிங் நடத்துறதுக்கு தெரியும். அந்த பாட்டிலோட விலை 10 ரூபாங்க. 5 ரூபா தண்ணியை குடிச்சு 5 ரூபாயை கீழே போட்டு வந்துடும். அந்த தண்ணி கிடைக்காது, சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எவ்வளவு உணவை வேஸ்ட் பண்றோம். உலகத்துல இந்த இயக்கம் கண்டுபிடிச்சிருக்குங்க, இந்த அரிமா இயக்கம் கண்டுபிடிச்சிருக்கு. ஒவ்வொரு இரவிலும் நல்லா கேளுங்க, ஒவ்வொரு இரவிலும் 1.9 மில்லியன் இன்ட்டு மில்லியன்னா 10 லட்சம். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். 1.9 மில்லியன் பீப்புள்ஸ் ஒருவேளை உணவு, 3 நேரம் சாப்பாடுல ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தூங்குறாங்க ராத்திரியில். அதற்காக தான் பசிப்பிணி திட்டத்தை இந்த இயக்கம் ரிலீவிங் ஹங்கர் கொண்டு வந்திருக்கோம். உலகத்தில் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறா. அப்படி கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்கிறது தான் இந்த இயக்கம் இருக்கிறது. அதோட திட்ட இயக்குனராக உங்களை அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாழ்நாளில் பலருக்கு உணவு அளிக்கக்கூடிய பங்களிப்பை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்னும் எவ்வளவு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேட்டரிங்கில் ஒரு அவாரை உருவாக்கி மக்களுக்கும் இதை போல எடுத்து சென்று நல்ல விஷயங்களை உணவு இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்கான இந்த திட்டத்தை தலைவராக இருக்கீங்க. ஒரு அருமையான கோஆர்டினேஷன் உங்களுக்கு. இதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? வாழ்த்துக்கள் சார். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம்
0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். ஒருங்கிணைப்பாளர் அரிமா மீனா கே சிவராமன் அவர்கள். ஸோ ஏற்கனவே அவர் இஸ் எ வெரி வெல் ஆடி கோஆர்டினேட்டர். அவரோட அப்ரோச் சரி, கனெக்டிவிட்டி சரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுல சிவா வந்து உண்மையிலே எக்ஸலண்டான ஒரு பர்சன். ரெண்டாவது, இந்த அவைக்கு என்னை மிக சிறப்பாக அறிமுகம் செய்தார். உண்மையிலே ஒரு சிறந்த கோஆர்டினேட்டர் ஆஃப் திஸ் கிளப், ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒவ்வொருத்தரோட செக்ரட்டரி ஒரு கேரக்டராக இருப்பார், பிரசிடென்ட் ஒரு கேரக்டராக இருப்பார், நம்ம அனிதா பால்ராஜ் ஒரு கேரக்டராக இருப்பார், இதை கோஆர்டினேட் பண்ணுறது வைரமுத்து ஒரு கேரக்டராக இருப்பார். இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா நம்மெல்லாம் வி ஆர் அடலசன்ஸ், வயசுக்கு வந்தவங்க. ஒரு மாணவனை நீங்கள் உட்கார வச்சு படிக்க வைக்க முடியும், ஆனால் கோஆர்டினேட் பண்ணுறது ஏஜ் குரூப்பில் பிஸ்னஸ் மேனாக கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மணிகண்டன் என்ன சொல்கிறாரு, அருண்குமார் என்ன சொல்ல உங்களுக்கு புரியாது. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும், அதை கோஆர்டினேட் பண்ணணும். விஜயபாண்டி தலைவர் எங்கே இருக்காரு, கோஆர்டினேட் பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ உடனடி முன்னாள் தலைவர், ஓகே, உறுப்பினர் பெருக்க தலைவர் வைரமுத்து அவர்கள். ஸோ மண்டபத்தில் உங்களுக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிட்டார் மண்டபத்து ஓனரு. வர்றவங்களுக்கு ஆமாம் ஏசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், வாய்ப்பு கிடைக்கிறப்ப சொல்லியிருந்தோம்ல. ஸோ வைரமுத்து ஒரு இனிமையான மனிதர், வஞ்சகம் இல்லாத ஒரு மாமனிதர். நீங்கள் அவரை பார்த்தாலே தெரியும் அவர் எப்படி அவர் உடல்வாக இருக்கோ அது மாதிரி வஞ்சகம் இல்லாத மனுஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொலைட் மேன், ரொம்ப கம்பீரமாக பார்க்கறதுக்கு இருப்பார். ஆனால் ஒரு குழந்தை போல மனசு அது வைரமுத்துக்கு உண்டு. இன்றைக்கி அவர் வந்து உறுப்பினர் பெருக்க தலைவராக போட்டிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு கூப்பிட்றப்ப 11 பேரை நீங்கள் மெம்பர் ஆக்கணுன்ட்டாங்க. ஸோ இந்த 11 பேருக்கு முக்கியம். இந்த 11 பேர் இங்கே இருக்கீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த லைன்ஸ் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அது கேட்காம விட்டுறாதீங்க. இந்த 11 பேர்த்துக்கு உண்மையிலே ஒரு கிளப்பில் 11 பேரை சேர்க்குறாங்கன்னா அது மிகப்பெரிய ஆற்றல். இந்த பகுதியில் ஒரு புதிய 11 உறுப்பினர்களை சேர்த்து இந்த திருமண ரோஸில் நானும் இந்த சமூகத்துக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப மிகப்பெரிய பெருமை. அதற்காகவே முதல்ல ஒரு அட்வான்ஸாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, தொடர்ந்து சமூகம் நல்லா இருப்பதற்காக நல்ல உறுப்பினர்களை இங்கே வந்துக்கிட்டு, சார் இங்கே வந்துக்கிட்டு நான் என்ன தெரியுமா படிச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய டாக்டர் நான் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. என்கிட்ட எத்தனை கோடி இருக்குது தெரியுமா, நான் என் காரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா நான் என்னை சொன்னாங்க, கவனிச்சிங்களா இல்லையா? சார் ஐ எம் மாஸ்டர் டிகிரி, 3 மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன். எம்இ முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி வேல்யூவேஷன் முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன், 2 யூஜி டிகிரி படிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் லா முடிச்சிருக்கேன், ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்கேன், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க. வேர்ல்டு வைடு 60 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிட்டேன், 60 நாடுக்கு ட்ராவல் பண்ணிட்டேன். அமெரிக்காவுக்கு நான் எப்போ வேணாலும் போகலாம், கனடாவுக்கு எப்போ வேணாலும் போகலாம், இப்படிலாம் வச்சுருக்கேன். இப்போ கூட ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்துக்கு 3 கண்ட்ரிக்கு விசா எடுத்து வச்சிருக்கேன், போக முடியல. எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் வச்சுக்கடா நீ புண்ணாக்கு பயில உன்னோட தான், அது ஓம் பெருமை இங்கே வந்து பீத்தாத. இங்கே மனிதனை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள், அவன்தான் உன் வாழ்நாள நீ செத்தா தூக்கி போட கூட வருவியா, அவனை பயன்படுத்திக்கின்றான். அப்படிப்பட்ட உள்ளம் படைத்த மனிதர்களை உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னோட வேண்டுகோள். செஞ்சு கொடுப்பீங்களா? ஒரு நல்ல கைதட்டல் அவர்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ உடனடி முன்னாள் தலைவர் சுந்தரம் அவர்கள், ஒரு நல்ல மனிதர். அவரை என்கிட்ட மைக்கு கொடுத்து சார் நீங்கள் சொல்லுங்கன்னாரு. இங்கே வந்து நீங்கள் தான் சார் தலைவர், நான் நீங்கள் சொல்கிறதே நான் தான் கேட்கணும், நீங்கள் என்னைய சொல்லாதீங்க, இங்கே ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் தான் சொல்லணும். அப்போ சொன்ன உடனே இடையில எந்திரிச்சு அனிதா பால்ராஜ் பேசிட்டு இருக்க எந்திரிச்சு எல்லாரும் அமைதியாக இருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் தான். அது காரணம் என்னன்னா, இஸ் த பிரசிடென்ட், ஒரு சேர்மன் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். இங்கே யார் பேசினாலும் அவர் சொல்கிறத தான் கேட்கணும். அவர் இந்த பெல்லை அடிச்சிட்டாருன்னா அந்த பெல்லை திருப்பி அடிக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக கேட்கணும். ஏதாவது இவ்வளோ பேர் கூடியிருக்கோம்னா அவங்க நேரத்தெல்லாம் நீங்கள் வீணாக்கி வந்திருக்கீங்கன்னா 4 பேர்த்துக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான். அப்படிப்பட்ட பொறுப்பை நீங்கள் போன வருஷம் பூரா செஞ்சீங்க. இந்த வருஷம் நீங்கள் விட்டு சென்ற சேவை ஏதாவது இருந்தால் உங்கள் மனசில் பட்ட நல்ல விஷயங்களை விஜயபாண்டிக்கு எடுத்து சொல்லி இந்த வருஷமும் அந்த சேவையை அவரோடு இருந்து உதவி செய்து பணியாற்ற வேண்டும். செஞ்சு கொடுப்பீங்களா? தேங்க்யூ சார். இந்த கிளப்போட பட்டய தலைவர் அனிதா வி பால்ராஜ் அவர்கள் எங்கே இருக்காரு?
வாங்க வணக்கம். என்னன்னா பாசத்தில் எதை செய்கிறதுன்னு மறந்துடுவார், பொங்கிடுவார், பால் பொங்கி உருகிற மாதிரி உருகிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். அவர் என்கிட்ட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, கவர்னர் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்கள் தான் அப்படின்ட்டு வச்சுட்டார். அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்ட்டுருவேன். சரி நீங்கள் தானே ஏதோ ஒன்று நினச்சி விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் நேற்று ஃபோன் பண்ணி, இன்னைக்கு கிளப் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் தான் இன்ஸ்டாலிங் ஆஃபீஸர்ன்ட்டார். என்ன 12-13 ஏதோ ஒன்று சொன்னீங்க, நீங்கள் தான் நீங்கள் கிளப் இன்ஸ்டாலேஷன் சொல்லவே இல்லையாங்க, நான் எழுதியே வைக்கலன்னு. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கிளப்பில் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் அங்கே வந்துடுறேன்ட்டார். நீங்கள் தான் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நான் உண்மையிலே அப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் வேறு தெரியாமல் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அவரோட அன்பான வழிகாட்டுதலுக்காக வந்துட்டோம். ஒரு இனியவர், அப்படி நிறைய பேசுவார், ஆனால் அந்தளவுக்கு பாசமானவர். அவரையும் இந்த சங்கத்தை இதே போல தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் இன்னைக்கு ஒன்று இப்படி டீ எடுத்துகிட்டு வந்தார், எனக்கு இல்லை, இந்த கடைசியில் உட்காந்துருக்காருல அவருக்காக இப்படி கொண்டு வந்தார். என்னங்க இவ்வளோ பணிவா கேபினட் அமைச்சரவை இணை பொருளாளர்னு பயந்து வந்தீங்களா அப்படின்னா, ஆமாம் மாவட்டத்தில் ஆளுநர்கள் ஏதாவது சொல்லணும் வைக்கணும் கிளப்புக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அப்படியா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இந்த கிளப்பு திருமங்கல ரோஸு எந்த ஆளுக்கு சலசலப்புக்கு அஞ்சாது, இது பணங்காட்டு நரி. நான் கீழே விழுந்தேன் சார், விழுந்தேன்னே ஓடி வந்து என்னை தூக்கி விட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போன மனுஷன் சார் அவர். அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்காக பணிவோடு கொடுத்தேன். ஸோ இங்கே இந்த அமைச்சரவை ஆளுநர்லாம் கிடையாது, இணை பொருளாளர் கிடையாது, மனிதாபிமானத்திற்கு கிடைக்கின்ற பரிசு என்பதை அவர் செய்து காட்டார் என் முன்னாடி. அந்த விட்னஸ், அதுதான் இங்கே பெருமை. அதை செய்த பட்டய தலைவருக்கு எனது வாழ்த்துக்கள். இணை செயலாளர் குருநாதன் சார், இணை செயலாளர், இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் செக்ரட்டரி, எப்பொழுதெல்லாம் செக்ரட்டரி இல்லையோ அப்போ நீங்கள் அந்த வேலையை பார்க்கணும். செக்ரட்டரியோட டியூட்டி என்னென்னா, அவர் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறது, இங்கே இருக்க இவ்வளோ வேற கூட்டுருப்பார், எல்லாத்தையும் அவரே செய்ய முடியாது, நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, இன்விடேஷன் அடிக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கூப்பிடுறது, எங்களை கூப்பிடுறது, இங்கே இருக்க எல்லா விஐபியும் கூப்பிடுறது, இந்த டிவிஷனல் இன்ஜினியர் வந்திருக்காரு அவரை கூப்பிடுறது, இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்ற வேலை செக்ரட்டரி ஒருத்தர் பார்க்க முடியுமா? முடியாது. இந்த டிவி அரேஞ்ச் பண்ணணும், அவர் போடுறப்ப மைக்கு வேலை செய்யாது. அப்போ அதெல்லாம் பார்க்கணும் யார்? செக்ரட்டரி. அப்போது செக்ரட்டரியை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதற்காகத்தான் இணை செயலாளர். அந்த மாதிரி எல்லாரோட கம்யூனிகேஷனையும் வச்சுக்கிறது தான் நீங்கள். இந்த ஒர்க்கை நீங்கள் நல்லா பண்ணி கொடுப்பீங்களா? தேங்க்யூ சார். சுந்தரபாண்டி சார், இந்த கட்டமைப்பு ரொம்ப சீரோடு. இந்த இயக்கத்தை பற்றி பெருமை என்ன தெரியுமா? கெவி அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனுங்க, இது லண்டனில் இருக்குது. கெவின்னு ஒரு ஃபவுண்டேஷன், நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள், GAVIன்னு. அது மிகப்பெரிய ஃபவுண்டேஷன். நமக்கு வந்து இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூபலா வேக்சின் போட்டாங்க. பிள்ளைய படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் தெரியும். ஒரு வேக்சின் போட்டாங்க, அந்த ரூபலா நோய் வந்துடக்கூடாதுன்றக்காக. அப்போ அந்த கெவி ஃபவுண்டேஷன் தான் நமக்கு உதவி பண்ணாங்க. அவங்க எப்படி எதுக்காக உதவி பண்ணாங்கன்னா, லைன்ஸ் இயக்கத்தில் 1 ஷாட் 1 லைஃப், ஒரு வாழ்க்கையில் ஒரு ஊசியில் ஒரு வாழ்க்கை. அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஊசி போட்டால் வாழ்நாளில் அந்த ரூபலா பிரச்சனை வராதுன்னு போட்டாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த ஊசி உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் போட்டாங்க இந்த இயக்கத்தோடு சேர்ந்து. ஒரு ஊசிக்கு அவங்க காசு கொடுத்தாங்க, ஒரு ஊசிக்கு இந்த இயக்கம் லைன்ஸ் இயக்கம் கொடுத்து. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அவங்க நம்மகிட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. உலகத்திலே மிக சிறந்த ஆர்கனைசேஷன் எதுன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறப்ப வேர்ல்டு வைடாக தேடிட்டு கடைசியில் அவங்க முடிவுக்கு வந்தது லைன்ஸ் ஆர்கனைசேஷன் தான். பணத்தை கொடுத்தா நேர்மையாக சேவை திட்டங்களை செய்யக்கூடிய இயக்கம் என்பதை புரிந்து கொண்டு அவங்க பணத்தை நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லை, உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பில் கேட்ஸை பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டேன், ஒரு $500 மில்லியன் இந்த இயக்கத்துக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் தான் உலகத்திலே சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி $500 மில்லியன் பில்கேட்ஸ் யாரு கொடுத்தாரு? இந்த இயக்கத்துக்கு கொடுத்துச்சு. அந்த பணத்தையும் டெபாசிட் பண்ணிட்டு நிறைய சுனாமி அது இதுன்னு சர்வீஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கொடுத்த பணத்தை செக் பண்ணாங்க, அக்கௌண்ட்டை பார்த்தாங்க. உலகத்தில் இதை விட சிறந்த அக்கௌண்ட்டை உலகத்தில் யாரும் சப்மிட் பண்ண முடியாது. அவ்வளவு நேர்மையான ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இந்த நம்பர் 1 டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நேர்மையான இயக்கத்தோட ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ பொருளாளராக இருந்து செயல்பாடுகளையும் சேவை திட்டங்களையும் தனித்தனியாக வரவு செலவுகளை வைத்து கொண்டு சிறந்த சேவைகளை நீங்கள் ஈட்டி கொடுத்தால்தான்
இந்த சர்வீஸை இவ்வளோ பேத்துக்கு நம்ம பண்ண முடியும், வந்திருக்க எல்லாத்தையும் பண்ண முடியும், இந்த ஊரில் நல்ல பேரை வாங்க முடியும். பண்ணி கொடுப்பீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் துணைத் தலைவர். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், அவர் இல்லாத நேரத்தில் தலைவருக்கு பதிலாக இருந்து செயல்பாட்டு உதவியை செஞ்சு, நீங்கள் என் காலையில் நான் வர்றப்ப தலைவரில் நீங்கள் தான் நின்று என்னை வரவேற்றீங்க. அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான அழகு. அவர் ரெடியாகி கோட்டு கிட்டலாம் போட்டு மேக்கப் போட்டு இன்றைக்கி தலைமை பதவிக்கு வரணும்ல, இன்றைக்கி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி வந்திருக்காரு. அதுக்கு அதனால கொஞ்சம் லேட்டு. அது மாதிரி நேரத்தை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களே, எப்பயுமே எவருக்கிறீனா செய்வீங்கல்ல, செஞ்சு கொடுப்பார். நல்லா கை தட்டல் அவருக்காக. செக்ரட்டரி சார் பழனி முத்துக்குமரன். ஸோ அவர் ஏற்கனவே நல்ல மனுஷன், த பர்ஃபெக்ட் மேன் ஆஃப் அவர் கிளப். எதை கேட்டாலும் இல்லைன்னு செய்ய மாட்டார். இப்போ நான் துணை செயலாளருக்கு சொன்ன மாதிரி இவ்வளவு பேரை கூப்பிடணும், இது மாதிரி 12 மாதம் மீட்டிங் நடத்தணும், போர்டு மீட்டிங் நடத்தணும், அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு பிஎஸ்சி செமினார் போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த ஆளுநரோட திட்டங்கள், பன்னாட்டு இயக்கத்தோட திட்டங்கள், இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வழி நடத்தி எடுத்து கொடுத்து கிளப்புக்கு இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணி இன்வைட் பண்ணி இதெல்லாம் நடத்தணும். இப்படி எல்லா வேலையிலையும் கேம்பை நடத்தணும், அது கூப்பிடணும். இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லா வேலையும் செய்ய போகிறது நீங்கள் தான். இந்த கிளப்பில் ஒட்டுமொத்த வேலை என்னென்னா நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஆனால் நல்ல பேரில் யாருக்கு போய் சேரும்? அவருக்கு தான் போய் சேரும். கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வையை சிந்துறது நீங்கள். ஒரு விவசாயி மாதிரி அதை வேர்வை செஞ்சு நாற்றை நட்டு அறுவடை பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவியா, நம்ம சுடுசோற அழகாக உட்காந்து ஆறாமல் ஹாட் பேக்கில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தலைவரோட வேலை. இருந்தாலும் நீங்கள் தலைவராக வர்றப்போ உங்களுக்கு ஒரு செயலாளர் உதவி செய்வார். நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு பண்ணி கொடுப்பீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து ஒரு தலைவர், அவர் நல்ல ஒரு கை தட்டி நம்ம எல்லாரும் இப்படி வாங்க. ஸோ தலைவர் ஏற்கனவே மோர் ஆக்டிவ், மோர் பெர்ஃபெக்ஷன். அவர் எல்லாமே எனக்கு தெரியும் நினைக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த இயக்கத்தில் அப்படி இல்லை. எதுவுமே எனக்கு தெரியாது, கற்றது கையளவு கல்லாளது உலகளவு அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நமக்கு இவ்வளவு தான் தெரியும், அதான் கற்றது கையளவு கல்லாளது உலகளவுன்றான். இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கோம்னா இதோட செட்டப், ஆர்கனைசேஷன், பேச்சு திறமை, அடக்கம், பண்பு, பாசம், இதில் பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வே கிடையாது. இங்கே ஏழைங்க ஒன்று தான், பணக்காரன் ஒன்று தான், படித்தவன் ஒன்று தான், படிக்காதவன் ஒன்று தான், கோடீஸ்வரன் ஒன்று தான். எதுவுமே இல்லை, இங்கே எல்லாமே சமம். நான் பெரிய ஆளுங்க யாருமே சொல்லக்கூடாது. சொன்னால் சமநோக்கு அடையவன் அல்ல. இங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நோ ரிலீஜியஸ். நான் ஹிந்து முஸ்லீம் அதுவும் கிடையாது, நான் இந்த ஜாதி அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாரும் சமம். மேடையில் உட்காந்துருக்கிறதுனால நான் பெரிய ஆளா? நோ. எப்போ நான் பெரிய ஆளாக முடியும்? நீங்கள் தலைவராக உங்களை உட்கார வச்சு எப்போ உங்களை பெரிய ஆளாக ஆக்க முடியும் அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ். யூ பிளான் யுவர் இயர். இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. இந்த பர்ஃபெக்டாக அழகான இந்த தலைவர் பொறுப்பில் இருந்து நல்ல சேவைகளை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கு ஒரு அழகான இடம் இது. சேவை செய்யும் பொழுது தான் சொல்லுவாங்க, அன்னை தெரசா சொல்லுவா, நீ கடவுளை பிரார்த்திக்கும் பொழுது, நீங்கள் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்போ சேவை செய்கிறாரோ அப்போ நீங்கள் பிரார்த்திக்கவே தேவையில்லை, கடவுளே நேரம் உங்கள்கிட்ட வந்துடுறாரு. இஃப் த காட் இஸ் கமிங் டு யூ, உங்கள் வீட்டை தேடி வருவார். எதுக்குன்னா நீங்கள் பிறருக்காக சேவை செய்கிறீங்க. இதுதான் இந்த இயக்கத்தில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எதுலையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு சர்வீஸ் பண்ணுறது. நீங்கள் நினச்சி பாருங்க, யாராவது போய் சர்வீஸ் பண்ணி கெஞ்சுங்க பண்ண மாட்டான். ஆனால் நம்ம கூட்டு முயற்சியில் இவ்வளோ பேர் இணைஞ்சு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு தலைமை பண்பை நீங்கள் எடுத்துருக்கீங்க. இதில் நம்ம இயக்கத்தில் நிறைய சொல்லுவாங்க, ரிலீவிங் அங்கர், புத்தகம் வாசிப்பு, வாசிப்போம் நேசிப்போம். இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் குரூப் கொடுத்துருக்காரு, ஒரு அருமையான விஷயம். அந்த மாதிரி புத்தகங்கள் மேடையில் நிறைய பேருக்கு இனிமேல் வந்தால் இனிமேல் சால்லாம் வாங்காதீங்க, நிறைய புத்தகம் வாங்கி கொடுங்க. சால் நீங்கள் போத்துறதுக்கு வாங்கி வச்சுருப்பீங்க, நான்லாம் சாலே வாங்குறதில்ல. இந்த மாதிரி புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களோட நாலேஜ் பெருகும். இந்த மாதிரி விஷயங்களை திட்டமிட்டு இந்த ஆண்டு பன்னாட்டு இயக்கம் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த திட்டங்களையும் மாவட்ட ஆளுநரோட திட்டங்களையும் பிளான் பண்ணி இந்த தலைமை பண்பு அமர்ந்து இந்த டீமோட தலைவர் என்பது இந்த டீம். ஸோ ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன், இதோட நானும் முடிக்க போகிறேன்.
இந்த காது எதுக்கு கேட்கறதுக்கு இருக்கா? எல்லாரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கேட்கறதுக்காக இல்லை, நீங்கள் நிற்பதற்காக இருக்கிறது. நான் இப்படி நிற்கணும்னா இந்த 2 காது கூர்மையாக கேட்டால் தான் நிற்க முடியும். நீங்கள் 2 வீலர் பார்த்துருக்கீங்களா? 2 வீல் இருக்கானா நிற்காது. 2 வீலில் நிற்கிற எதுவுமே நிற்காது. ஆனால் இந்த கேட்கும் தன்மை இருந்தால்தான் பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்ணாதான் உங்களே நீங்கள் நிலைநாட்ட முடியும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அதிகம் பேசுவதை கேட்க வேண்டும். கேட்பது எதற்காக தான்? இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இங்கே நல்லவர்களும் கெட்டவர்களும் தீயவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் புரிந்தவர்களும் புரியாதவர்கள் நிறைய பேரை நம்ம பார்ப்போம். இவர்களோட மன ஒற்றுமையை நாம் புரிந்து கொண்டு தலைமை பண்பை நடத்தி செல்வதுதான் மிகப்பெரிய கடினம். அதை மிக கஷ்டமும் கூட. என்னடா இது தேவையா நமக்கு இந்த பொறுப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அதை செஞ்சுட்டீங்கன்னா ஒரு சிறந்த தலைவராக வந்துடுவீங்க. இந்த பொறுப்பை செஞ்சு கொடுக்கலாமா? இல்லையா? நல்லா கைதட்டுங்க சார். இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம். இந்த திருமண ரோஸ் சங்கத்தோட முன்னாள் தலைவர்கள் வாங்க. அனிதா பால்ராஜ் முன்னாடி வாங்க. மீனா சிவராமன், வைரமுத்து, சுந்தரம் முன்னாடி வாங்க. எல்லாரும் இங்கே வாங்க, இங்கே வாங்க சார். ஹேங்கன் கவலை எடுத்து அவங்களுக்கு கொடுங்க, கொடுங்க. ஒரு நல்ல போட்டோ எடுத்துக்கங்க. மூணு பேர் வாங்க, வாங்க. பொறுப்பெடுத்து எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க, வாங்க, வரிசையா வாங்க, வாங்க வாங்க. எல்லாருக்கும் தலைவர் சென்ட்ரல் நில்லுங்க. சார் சுந்தரம் சார் இங்கே வாங்க. நீ தப்பிச்சு ஓடக்கூடாது, வேலை முடிஞ்சுன்னு. இங்கே வாங்க. எல்லாம் கை பிடிச்சி கை தூக்குங்க மேலே. இதே மாதிரி ஒற்றுமையோடு இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நிற்கணும். இந்த ஒற்றுமை தான் இந்த சங்கத்தோட மிகப்பெரிய வளர்ச்சி. உங்களை யாரும் இந்த ஊரில் வெல்றதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற சர்வீஸ்னால இந்த ஊரை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும், இந்த சமூகத்தை வென்றெடுக்க வேண்டும். செஞ்சு கொடுக்கணுமா? இந்த ஒற்றுமை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை 2025-26ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தினேன் என்ற செய்தியை சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த இயக்கத்திற்கு நன்றி கூறி அவர்களை அன்போடு அமர்மடி கேட்டுக்கொண்டு தேங்க்யூ. சபரீசன், மூர்த்தி, குமார், கார்த்திகேயன், சுந்தர்ராஜன், சாமுவேல், முருகன், தனசேகர கண்ணன், ராமசாமி, பிரேம்குமார், அழகர்சாமி எல்லாம் வந்துட்டீங்களா சார்? அப்படி என்னை பார்த்து நில்லுங்க, என்னை பார்த்து நில்லுங்க. ஸோ இப்போ 5 பேர் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ சார் இவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு. எதுக்கு தெரியுமா? நான் உண்மையிலே உங்களெல்லாம் பாராட்டுறேன். கைதட்டுங்கன்னு நீங்கள் தட்டிடுறீங்க. சில இடத்துல கண்ணீர் விட்டாலும் கை தட்ட மாட்டாங்க. சரி, இவங்க எல்லாத்துக்குமே என்ன தெரியுமா இங்கே கிடைக்கும்? எங்களுக்கு போன மாதம் மாதம் சம்பளம் வருது நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. 5 பைசா வராது. நான் சம்பாதிக்கிற சொத்தை எடுத்து நான் செலவழிக்கணும். இவங்க எல்லாருமே ஏதாவது இங்கே பணங்கள்லாம் தருவாங்கன்னு நினச்சி வந்துடுறீங்களா? லைன்ஸ்லேருந்து மாதம் 5000 ரூபா 10,000 ரூபா ஸ்டைஃபன் கிடைக்கும், அப்படி ஏதாவது வந்துடுறீங்களா? என்ன சார் என்ன இதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. ஒரு பைசா இங்கேருந்து வராது. நீங்கள் தான் பணம் இங்கே கொடுக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? பரவாயில்லையா? அது இது செய்யணுங்க. இதுதான் இந்த இயக்கத்தோட. இப்போ நீங்கள் இருக்க யாருமே எனக்கு தெரியாது. நான் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் உசிலம்பட்டி. உசிலம்பட்டியில் நான் ஒரு பொறியாளர், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி இந்த உலகம் முழுவதும் பல நண்பர்களை எனக்கு பிடிச்சிருக்கேன். இப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் என்னென்ன இருக்கீங்களோ அதை பழகிட்டேன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக டெவலப் ஆகும். இது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள், நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்து 100 பேரை பழகி பாருங்க முடியாது. ஆனால் இந்த இயக்கத்தில்
நீங்கள் நின்று சர்வீஸ் பண்ணீங்கன்னா நல்ல தலைமை பண்பை. இந்த மாதிரி மைக்கில் பேச கூப்பிட்டீங்கன்னா 5 பேர்த்தில் எத்தனை பேர் பேசுவீங்க? பேச்சு வராது. ஆனால் இந்த இயக்கம் சொல்லிக் கொடுக்கும். நல்ல சேவை திட்டங்களை நம்மளால் செயல்படுத்த முடியும். நீங்கள் டீமாக இருந்து நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்களை பார்க்குறவங்களுக்கு உதவி செய்யணும்னா ஒரு நல்ல வாய்ப்பாக அமைத்து கொள்ள முடியும். அதற்கு தான் இந்த இயக்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க. நான் நிறைய விஷயங்களை இயக்கத்தை பற்றி சொல்லிட்டே வந்தேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில் உங்களை உறுப்பினராக ஆக்கிறேன். எதிர்காலத்தில் ஒரு நாள் கிளப்போட ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வச்சு இவங்களை மெம்பர்ஷிப்பாக எதுக்காக இயக்கத்தில் இருக்காங்க, இயக்கத்தோட கோட்பாடுகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வலது கரத்தை அப்படி உயர்த்திக்கிங்க. நான் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லிட்டே வாங்க. ஒரு உறுதிமொழி. என்னும் பெயருடைய நான் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் முன்னாள் ஆளுநர், அமைச்சரவை பொறுப்பாளர்கள், மண்டல தலைவர், வட்டார தலைவர், உறுப்பினர்கள், பொதுமக்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி. வாழ்நாளில் என்றென்றும் இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பேன். நான் திருமங்கலம் ரோஸ் சங்கத்தின் சட்டத்திட்டங்களையும், மாவட்டத்தின் சட்டத்திட்டங்களையும், கூட்டு மாவட்டத்தின் சட்டத்திட்டங்களையும், பன்னாட்டு அரிமாவின் சட்டத்திட்டங்களையும் பின்பற்றி நடப்பேன். சங்கத்தின் செயல்பாடுகளில், சேவை திட்டங்களில் என்னை முன்னிறுத்தி முதலாவதாக பிறருக்கு உதவி செய்வேன். சங்கத்தின் சந்தா தொகையை நானே பொருளாளர் கேட்பதற்கு முன்பாக செலுத்தி விடுவேன். நன்றி சார். ஹியர் அண்ட் ஆஃப்டர் உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், பிஹெச்டி ஸ்காலராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பேருக்கு முன்னாடி லயன் என்ற அடைமொழியோடு உலகம் முழுவதும் இந்த அடையாளமாக இந்த பொத்தானை, ஏற்கனவே உங்களுக்கு எப்படி வந்துச்சு பொத்தானு? 2 பேரும் கொடுக்காமே வாங்கிட்டீங்களா? இந்த நாளில் என்னோட உரையை கேட்டமைக்காகவும், இந்த இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டமைக்காகவும், இனிமேலும் வருங்காலங்களில் என் நாடு, என் மக்கள், என் தேசம் என்ற உணர்வோடு இந்த சமூகத்தை நோக்கி பயணிப்போம். வாய்ப்பளித்த திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்திற்கு எனது அன்பான வாழ்த்துக்களை உரித்தாக்கி என் இடம் சார்கிறேன். நன்றி. தி இன்டர்நேஷனல் லைன்ஸ் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராதாகிருஷ்ணனுடைய முன் அனுமதி பெற்று நமது திருமங்கலம் தலைமை மருத்துவர் அவர்கள் முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொள்ள வெளியூர் செல்ல இருப்பதால் அவருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமங்கலம் மருத்துவமனைக்கு தொடர்ந்து 10-15 ஆண்டுகளாக வேண்டிய தேவையான உதவிகளை நம்ம சங்கத்தினால் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அங்கே புறநோயாளிகள், பயனாளிகள் பயன்பெறும் வகையிலே அங்கே உள்ள இருக்கை கட்டிலுக்கு போர்வையும்
உரை போட்ட தலானியின் சங்கத்தின் சார்பாக நமது மதிப்புக்குரிய ஆளுநர் கே.டி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை மருத்துவர் ராம்குமார் எம்பி அவர்களுக்கு வழங்குவார்கள். நம்ம இதில் இப்போ இது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. இப்போ நிறையா வந்து இப்போ கடந்த 2-3 வருஷமாகவே நானும் பார்த்துருக்கேன். நிறைய திங்ஸ் இப்போ ஜிஹெச்சுக்கெலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களோட இது வந்து சாதாரணமாக ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ எக்கச்சக்கமான உதவிகள் பண்ணியிருக்காங்க. இன்னமும் வந்து அவங்களோட சேவைகள் தொடரட்டும்னு சொல்லி வாழ்த்தி அவங்களுக்கு ரொம்ப என்னோட நன்றிகளை ஜிஹெச் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நான் தேங்க்யூ. புதிதாக திருமணம் ரோஸ் அரிமா சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள லயன் விஜயபாண்டன் அவர்கள் ஆற்றல் மிக்க ஒரு செயல் வீரர். இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக திருமணம் நகரிலே பணிகளை செய்து பொதுமக்கள் மத்தியிலே நற்பெயர் ஈட்ட வருகை தந்துள்ள விஜயபாண்டர் அவர்களையும் அவரை சார்ந்த நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அனைவரும் திருமணம் ரோஸ் அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி அவர் ஏற்புரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட ஆளுநர் மற்றும் மாவட்ட அமைச்சரை முதன்மை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திருமணம் ரோஸ் அரிமா சங்கத்தின் 10வது தலைவராக ஏற்கும் வேளையில் அரிமா சங்க நெறிமுறைகள் பின்பற்றி பட்டய தலைவர் எம்.ஜே. அரிமா அனிதாபி பால்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவேன் என்றும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்து திருமங்கலம் நகரத்திற்கு 3242 பி மாவட்ட அமைச்சரை பெருமை கேட்பென உறுதியுறுகிறேன். நன்றி. தலைவரின் ஏற்புரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சேவை திட்டங்களை தனது பொற்களால் செயல்படுத்த வருகை தந்துள்ள எங்கள் மாவட்ட ஆளுநர் மட்டுமல்ல, இப்பகுதியின் செல்லப்பிள்ளை என்று சொல்ல வேண்டும், நமது அரிமா கே.டி. ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வருக என அழைக்கின்றேன். முன்னாள் மாவட்ட ஆளுநர் கொண்டாட்டம் ஆளுநர் அவர்கள் சேவை திட்டங்களை தொடங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, அவர் என்னை பற்றி அறிமுகப்படுத்தணும்னு சொன்னார். நிறைய கூட்டங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கீங்க, நிறைய சேவை திட்டங்கள் இருக்குது. என்னை பற்றி ஏற்கனவே பல மேடைகளில் இந்த திருமங்கலத்தில் அறிமுகப்படுத்தினது தான். அதனால் அந்த நேரத்தை சேவை திட்டங்களுக்கு ஒதுக்குவதற்காக நான் வந்து என்னோட அன்பு நண்பர்கிட்ட, ஏன்னா அவர் ரொம்ப ஆர்வலோடு அறிமுகப்படுத்திட்டு இருந்தார், இருந்தாலும் அவர் அறிமுகப்படுத்தின நினைத்து கொண்டு அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான நிகழ்வு, ஒரு அற்புதமான சங்கம் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம். திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தினுடைய 2025-26 ஆண்டினுடைய பெருமைமிகு தலைவர் விஜயபாண்டி மற்றும் சங்கத்தினுடைய பெருமைமிகு செயலாளர் அரிமா பி. பழனிமுத்துக்குமரன், பொருளாளர் சுந்தரபாண்டி அவர்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய இணை செயலாளர் அரிமா எஸ். குருநாத ஈஸ்வரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூற்றாண்டு ஆளுநர் அவர்கள் வந்து மிகச்சிறந்த முறையில் ரொம்ப தெளிவாக இந்த இயக்கத்தை பற்றியும் சேவை திட்டங்களை பற்றியும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதனால் நான்லாம் உங்களோட கொஞ்சம் அதிக நேரம்லாம் எடுத்துக்கிற வரல. உண்மையிலே மிகப்பெரிய இயக்கங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம், இது வந்து அகில உலக நாடுகளில் இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு பணம்லாம் ரொம்ப வெளிநாட்டிலேருந்து வருது அப்படின்னு சில பேர், நீங்கள் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க, அதனால் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும். அது போக தலைவரை பாராட்டுறதுக்கு பின்னாடி இருந்து துண்டையும் சால்வையும் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு வேற இருக்காங்க. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு தலைவரை பாராட்டுறதா முக்கியமான நோக்கம். இருந்தாலும் கூட இந்த சேவை திட்டத்தினால் மட்டும்தான் இந்த இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நம்ம தொடர்ந்து சர்வீஸ்களை செய்ய முடியறது இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு இயக்கங்க.
நீங்க நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களே தினந்தோறும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை நம்ம வந்து வளர்த்துக்கிறதும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த அகில உலக அரிமா இயக்கம் 1917 ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கக்கூடிய உலகத்திலேயே முதல் சங்கம் அப்படின்னா நம்மளுடைய லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் தாங்க. அப்பேற்பட்ட சேவை இயக்கத்தில் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சென்ற ஆண்டினுடைய தலைவர் சுந்தரம் எங்க இருக்கீங்க? அப்படியே சென்ற ஆண்டினுடைய 3 பேர் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். பிஎஸ்டி 3 பேரும். அதே மாதிரி அதுக்கு முந்தின ஆண்டு யார் தலைவர் செயலாளர் பொருளாளர்? என்னுடைய ஆளுநர் ஆண்டுல தலைவர் செயலாளர் பொருளாளர் முன்னாடி வந்துருங்க. ஒரு நல்ல பலத்த கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய ஆண்டுல நான் வந்து என்ன மாதிரி திட்டம் போட்டேன் அப்படின்னா, நான் கிராமத்துல இருந்து வந்தவன். இங்கதான் திருமங்கலம் பக்கத்துல இன்னைக்கும் பஸ் வசதி இல்லாம 1 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அப்பேற்பட்ட கிராமத்துல இருந்து வந்ததுனால அந்த பள்ளிக்கூடங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் கிராமத்து பள்ளியில படித்து வளர்ந்தவன் தான். முதல்ல வந்து எல்கேஜி ப்ரீகேஜி அதெல்லாம் கிடையாது. 1வது வகுப்புல இருந்து படிச்சு 5வது வகுப்பு போய் ஆங்கிலத்தவே கத்துக்கிறதுல சிரமப்பட்டு வந்தவன் தான் நான். பிகேஎன் பள்ளியில வந்தா கூட அந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்னுடைய ஆண்டுல வந்து கிராமப்புற பள்ளிகள்ல, அதுவும் அரசு பள்ளிகள்ல பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் முக்கியமாக கழிப்பறை வசதி இல்லைங்க. அப்பேற்பட்ட கழிப்பறை வசதியை முதல்ல நான் அனௌன்ஸ் பண்ண உடனே 34 டாய்லெட் நாங்க கட்டியிருக்கிறோம். ஆனாலும் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் டாய்லெட்டை ஓபன் பண்ணி கொடுத்த பெருமை யாருக்குன்னா திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்திற்கு தான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதை தாண்டி அந்த மாணவர்களுக்கு, ஏன்னா படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட படிக்கிற பள்ளிகள்ல பெண்களுக்கு அதற்கான தேவைகளை கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு கிராமப்புற பள்ளிகளை படிச்சுட்டு வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை மிகச்சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த இன்னொரு திருமங்கலம் ஜெயா அரிமா சங்கம் உட்கார்ந்து இருக்கு, அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா மிகச்சிறந்த முறையில் இன்னைக்கு திருமங்கலம் பகுதியில் 2 சங்கங்கள் வந்து அந்த அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதில் முதன்மை சங்கம் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம். ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க பாப்பா உங்களுக்கு. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க குடிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த கைதட்டு மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க கைதட்ட இன்னைக்கு பாருங்க 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க சென்ற ஆண்டு சுந்தரம் தலைமையில. இன்னைக்கு பாருங்க பல லட்சம் மதிப்புள்ள பொருட்களை இன்னைக்கு அரசு மருத்துவத்துக்கும் அதே மாதிரி பலதரப்பட்ட சேவைகள் செய்ய இருக்கிறாங்க. அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு அங்கீகாரம். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்ச்சி கொள்கின்றேன். அதே மாதிரி வந்து சுந்தரம் தலைமையில ரொம்ப சிறப்பா நீங்க பாத்தீங்க, வீடியோல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்து அந்த விஷயங்களை பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஓராண்டு முழுவதும் இந்த சங்கம் இந்த பகுதியில் இருக்க சேவை மக்களுக்கு அவங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து மிகச்சிறந்த சேவைகளை செய்தார்கள் என்றால் மறுபடியும் சேவை செய்யக்கூடிய எண்ணத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த சேவை செய்த மக்களுக்கு அந்த தலைவர்களுக்கு பொத்தானை கொடுத்து மகிழ்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை.
நண்பர்களே, இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வில் மிகச்சிறந்த பொறுப்பாளர்கள் மத்தியில் என்னை அழைத்து பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இனி மண்டல தலைவர், வட்டார தலைவர், மாவட்ட அமைச்சரவை பொறுப்பாளர்கள்லாம் பேச இருக்காங்க. அதனால அவர்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிற பயனாளிகள் அவங்க மட்டும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க இன்னைக்கு பயனாளியா இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தா கூட, வருங்காலங்களில் நீங்கள் பயனாளிகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நீங்கள் எல்லாம் அடைய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் துணை புரிவார். இந்த லயன்ஸ் இயக்கமும் உங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதற்கு பாடுபடும் என்று கூறி, அற்புதமான இந்த சேவை திட்டங்களை நீங்கள் சிறந்த முறையில் செயலாற்றி வரக்கூடிய சந்ததியருக்கு, இன்னைக்கு நிறைய குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, பேஸ்புக்குக்கும் முகநூல்லையும் நம்ம வாட்ஸ்அப்புக்கு தான் நேரம் கொடுக்கிறோம். ஆனாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நண்பர்களோடு பழகி, குழந்தைகளோடு தாய் தந்தையரிடத்திலே மரியாதை கொடுத்து, ஆசிரியர்களை மதித்து, ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் செய்திகள் பேப்பர்ல என்ன செய்தி வருதுன்னா அந்த மாதிரியான செய்திகள் தான். அதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் நல்ல மாணவர்களாக, நல்ல தாய் தந்தையருக்கு குழந்தைகளாக, வருங்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபர்களாக நீங்கள் வருவதற்கு ஒத்துழைப்பிக்க வேண்டும் என்று கூறி, ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, அதில் முதல் நிகழ்வாக இந்த சிறப்பு செய்தவர்களுக்கு அந்த சீல்டை அளித்து அடுத்த சேவை திட்டத்தை தொடர்வோம் என்று கூறி உங்களை எல்லாம் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் லயன் பொறியாளர் கிரியேட்டிவ் ராதாகிருஷ்ணன். நன்றி நண்பர்களே. சேவை திட்டங்கள், சிறந்த உடற்கல்வி ஆசிரியருக்கான விருது, தி இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப்ஸ் வழங்கும் சிறப்பு விருது, திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் திரு நவமணி அவர்களுக்கு நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிப்பார். சிறந்த யோகா ஆசிரியருக்கான விருது, தி இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப்ஸ் வழங்கும் சிறப்பு விருது, திருமங்கலம் மன வளக்கலை மன்றத்தின் பேராசிரியர் வேதாந்திர மகரிஷி அவர்களின் சீடர் திரு பி ஜெயசங்கர் அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து மக்கள் சேவையே மகேசன் சேவையாக தொடர்ந்து பல சேவைகளை செய்து வரும் சமூக ஆர்வலர் லயன் எம் மணிகண்டன் அவர்களுக்கு சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து தி இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப் வழங்கும் சிற சேவைக்கான விருது, திருமங்கலத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் ஆர் இளங்கோ அவர்களுக்கு சமூக சேவகர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் அன்னதான சேவைகளை மிக சிறப்புடன் செய்து நமது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்திற்கு பெருமை சேர்த்த அரிமா ஏ விஜயபாண்டி அவர்களுக்கு சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற 10வது மற்றும் 12வது படிக்கும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு லயன்ஸ் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கீர்த்தனா மதிப்பெண் 500க்கு 480. எங்க திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பேரண்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பேரண்ட்ஸ் அவங்களோட அம்மா அப்பாவும் கூட வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜஸ்டின் கிரேஸ் வாங்கப்பா, அவங்க பேரண்ட்ஸும் கூட வந்துருங்க. இப்ப 500க்கு 473 ஜஸ்டின் கிரேஸ் தேர்ட் பிரைஸ். ஓகே, அடுத்து 12ஆம் வகுப்பு கோகிலா தேவி ஃபர்ஸ்ட் பிரைஸ். கோகிலா தேவி வாங்க, பேரண்ட்ஸோட வாங்கப்பா. மார்க் 600க்கு 578. இரண்டாவது பரிசு அனுஷா 600க்கு 553.
அனுஷா பேரண்ட்ஸோட வாங்க. சரி, தேர்ட் பிரைஸ் ஸ்ரீ விஷ்ணுபிரியா 600க்கு 551. இப்ப இன்னொரு பொண்ணு 3வது மார்க் எடுத்திருக்கு. காமாட்சி திவ்யஸ்ரீ 600க்கு 551 வந்திருக்காங்களா? ஆமா, காமாட்சி திவ்யஸ்ரீ 600க்கு 551 3ஆம் மதிப்பெண். திருமங்கலம் சமத்துவபுரத்தில் இயங்கும் பெரியார் நூலகத்தில் பணிபுரியும் நூலகர் திரு விஜய் அவர்களுக்கு ரூபாய் 35,000 மதிப்புள்ள இலவச மடிக்கணினி எங்களது திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்க உறுப்பினர், இப்போது சமூக ஆர்வலர் கேடயம் வாங்கின லயன் எம் மணிகண்டன் அவர்கள் சார்பாக கொடுக்கிறோம். சரி, ஆலம்பட்டியில் அமைந்துள்ள பாய்ஸ் டவுன் காப்பக நிர்வாகி திரு முத்துப்பாண்டி, இது உங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? ஆதரவற்ற மாணவ மாணவியர்களுக்கு பசுப்பிணி போக்கும் திட்டத்தின் கீழ் அரிசி மூடை வழங்குதல். அதான் அரிசி மூடை வழங்குபவர் லயன் விஜயலட்சுமி வேம்புவேந்தன் மற்றும் வர்சினி வேம்புவேந்தன். தெற்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி கற்றல் நூலகத்திற்கு உயர்கல்விக்கான புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. திருமங்கலம் தெற்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி கற்றல் நூலக சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் நூலகத்திற்கு உயர்கல்விக்கான புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. அதாவது 2 லைப்ரரிக்கு கொடுக்கிறோம். திட்டங்களின் தொடர்ச்சியாக திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சார்பாக கிட்டத்தட்ட 300 பசுமை மரக்கன்றுகள் திருமங்கலம் அரசு மருத்துவமனை, திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு பூங்காக்களில் நடப்பட்டு அரிமாக்கள் மூலம் பராமரிக்கப்படும்.
அற்புதமான இந்த திருமங்கலம் ரோஸ் குடும்ப விழா 10ஆம் ஆண்டு பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை தலைவர்கள் லைன்ஸ் லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் அத்தனை பேருக்கும் நினைத்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மைக்கே சேவை, அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து நீங்கள் மார்க் வாங்கினாங்க இல்லையா, எங்களுக்கு இந்த திருமங்கலம் ரோஸ் இன்னும் மென்மேலும் வருன்றதுக்கு என்ன ஒரு உதாரணம்னா, செஞ்சுரியன் ஆண்டு கொண்டாட்டம் ஆண்டு கவர்னர் வந்து இன்னைக்கு அவங்களுடைய முன்னிலை சிறப்பாக நடந்திருக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து 100 அப்படின்னா அந்த 100க்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் நூற்றாண்டு கவர்னர். கொண்டாட்டம் அப்படின்றது கொண்டாட்டம் ஆண்டு கவர்னர். ஸோ கண்டிப்பாக பயன்பெற்ற எல்லாரும் கண்டிப்பான முறையில் அடுத்து நீங்கள் கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். இங்கே வந்திருக்க அத்தனை மாவட்ட அமைச்சரவை, எங்களுடைய அன்பு பூசைத்துறை அண்ணன், எங்களுடைய மண்டல தலைவர், எங்களுடைய கொண்டாட்டம் ஆண்டு அமைச்சரவைகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து எங்களது மண்டல தலைவர் நெட்ஃபிளிக்ஸ் KR பூசைத்துறை அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைய தினம் புதிய நிர்வாகிகளை பதிவு செய்த நூற்றாண்டு ஆளுநர் இன்ஜினியர் அறிவழகன் அவர்களுக்கும், சேவை திட்டங்களை அறிவித்த இன்ஜினியர் லயன் கிரியேட்டிவ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மன்றத்தை மதுரை திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கத்தினுடைய பட்டய தலைவர் பால்ராஜ் அவர்களுக்கும், புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் விஜயபாண்டி, பழனி முத்துக்குமரன், சுந்தரபாண்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறந்த சேவைகளை செய்த இந்த சங்கத்திற்கு இந்த வருடம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வருடம் நமது மாவட்டத்தில் நம்ம ரெட்பில்ஸ் அரிமா மாவட்ட சங்கத்தை சிறந்த மாவட்டமாக அமைக்க இந்த சங்கத்தில் அனைத்து ஒற்றுமையுடன் சேர்ந்து சிறந்து பணியாற்றும்படி ஒரு தாழ்மையுடன் கேட்கக்கூடிய. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க எங்களது முன்னாள் மண்டல தலைவர், முன்னாள் வட்டார தலைவர் டாக்டர் சதீஷ் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த திருமங்கலம் ரோஸ் லைன்ஸ் சங்கத்தினுடைய முன்னாள் வட்டார தலைவர் என்ற முறையிலே மிக சீரும் சிறப்புமாக சென்ற ஆண்டு பல சேவை திட்டங்களை செய்ததை கூட இந்த ஆண்டு பார்க்கின்ற பொழுது ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கின்றது. சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் பாண்டி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய பள்ளி தோழர், இன்று வந்திருக்கின்ற கூட்டமானது அவரை ஒரு சிறந்த தலைவராக ஆக்குவதற்காக வந்திருக்கிற கூட்டமாக நான் கருதுகின்றேன். இந்த திருமங்கலம் ரோஸ் லைன் சங்கத்தினுடைய சேவை திட்டமானது மென்மேலும் வளர்ந்து இந்த திருமங்கலம் பகுதியில் பல்வேறு மக்களுக்கு சேவையை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை அரிமா மீனா கே சிவராஜன். எங்களது 10வது பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்த மாவட்ட ஆளுநர்கள் அரிமா இன்ஜினியர் கிரியேட்டிவ் ராதாகிருஷ்ணன் மற்றும் எங்களுடைய நூற்றாண்டு ஆளுநர் அறிவழகன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட முதன்மை அமைச்சரை நிர்வாகிகள், பிற சங்கங்களில் வந்துள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருமங்கலம் ரோஸ் அரிமா சங்கம் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டம் நிறைவு செய்யப்படுகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.